28வது அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1-14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சுகம், நல்ல பலம், நல்ல காசு, இதை பற்றி தான் பேசுது. ஆனால் ஆவிக்குரிய சபையில் நான் சவுதியில் இருக்கும்போது போயிருந்தேன். போகும்போது அங்கே எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது, நாம் காசெல்லாம் இருந்தால் பரலோராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிற்று, அது வேலை செய்யறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. கடவுள் நல்லா பிடிச்சிட்டு கடவுள் சொல்கிறாரு காசு இருந்தால் இனி பரலோராஜ்யம் போக முடியாது அப்படின்னு கடவுள் சொல்கிறதுனால வேலையில் ஒரு ஃபோர்ஸை காட்ட முடியல, வலிமையாக சக்தியாக வேலை செஞ்சு முன்னேறணுங்கிற மைண்டு வரல. எதுக்குன்னா காசு இருந்தால் தான் போக முடியாத. அப்போ சரி கிடைச்சா கிடைக்கிட்டு லைட்டாக அப்படி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் வேலைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் வேலை பார்த்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இருந்துட்டு போனால் போதும், ஏன்னா பரலோராஜ்யம் போக முடியாது அப்படின்ட்டு அதெல்லாம் நம்பி நிறைய உழைக்கிற அந்த ஸ்ட்ரெங்க்த்தையே விட்டுட்டு நான் கிட்டத்தட்ட வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கே ஆசை இல்லாமல் வெளிநாட்டையே விடுற அளவுக்கு ஒரு போதனையெல்லாம் எனக்கு வந்துச்சு. ஆனால் பைபிளை எடுத்து வாசிக்கும்போது புதிய ஏற்பாடு ஃபுல்லாக ஆசீர்வாதத்தை தான் பேசுது, ஆவியை பேசுது, ஆசீர்வாதத்தை பேசுது. பழைய ஏற்பாட்டில் என்னத்தை பேசுதுன்னா மாம்சத்தை பற்றி பேசுது, அதோட கூட பைசா பற்றி தான் பேசுது. இந்த ஆசீர்வாதன்றது இல்லைன்னா இந்த செழுமை, கொழுமை, சுகம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாடு மனுஷனை குறித்து போதிக்குது, மாம்சத்தை பற்றி போதிக்குது, எங்கெங்கே விழுந்து போனால் எங்கெங்கே இப்படி கெட்டு போனால் பேசும். புதிய ஏற்பாட்டில் எதை பற்றி பேசணும், ஃபுல்லாக ஆவியை பற்றி பேசும். ஆவியும் ஆசீர்வாதமும் புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் மாம்சமும் ஆசீர்வாதம் அதை பற்றி பேசிட்டு. அப்போது இப்படி பேசும்போது பழைய ஏற்பாட்டை அவங்க போதிக்கும்போது புதிய ஏற்பாட்டை போதிக்கும்போது அவங்க கருத்தில் ஏற்படுறது காசு ரொம்ப பாவம், காசு இருந்தால் போக மாட்டான் அப்படி தான் போதிச்சான். நானும் அதை கேட்டுட்டுல நிறைய விஷயத்தில் அப்படி தொஞ்சு போயிட்டேன். ஏன்னா கடவுளை நல்லா பிடிக்குது, கடவுளும் உயிர். அப்போ பைபிளும் சொல்லுது காசு இருந்தால் போக முடியாதுன்னு. அதனால அப்படி தொஞ்சு போய் ஒன்றுலாம் போய் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இவனை பேசுகிறதெல்லாம் கேட்காத, நீ ஊழியம் செய்ய போனோம்னா கையில் காசு இருந்தால் தான் நடக்கும். பகரின்லேயே ஒரு ரூமுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 கொடுத்தா தான் ஒரு கால் வாங்கி ஒன்றால் நடத்த முடியும் மாதம். நீ இந்தியாவுக்கு போனால் இங்கேயாவது ரூமு வாடகைக்கு பைசா கொடுக்கணும், அங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பைசா கொடுத்தா தான் சபைக்கு வருவான். அதனால் காசு ரொம்ப முக்கியம்னு சொன்னார். நான் எங்கள் ஊழியக்காரர் சொன்னதான் கேட்டேன். அவர் எங்கள் ஊழியக்காரர் சொன்னார் காசெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, கடவுள் நடத்துவார். கடைசியில் உபாகம் 28வது அதிகாரத்துக்கு வரும்போது தான் தெரியுது, காசை எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வழி திறக்கும் அப்படின்றார். நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் கொழுமையும் செழிப்புமாக இருக்கும்படிக்காக, காசுக்காரங்களாக இருக்கும்படிக்காக, பணக்காரங்களாக இருக்கும்படிக்காக, ஐஸ்வர்யவனாக இருக்கும்படிக்காக தான் போதிக்குது. அதனால் இதை ரொம்ப போதிக்கணும். செழுமையாக இருக்கணும், கொழுமையாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், ஐஸ்வர்யவனாக இருக்கணும், தங்கம் உடையவனாக இருக்கணும், பொண்ணு உடையவனாக இருக்கணும், பொருள் உடையவனாக இருக்கணும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் மனுஷன் பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரே சிறந்த வழி, வேற வழியே இல்லை. அதுக்கு என்ன செய்யணும், அந்த கட்டளைகளை செய்வதற்கு அந்த கட்டளைகளை பற்றி கர்த்தரை பற்றி உண்மையாய் செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிவதற்காகவே செவி கொடுத்து கீழ்ப்படியணுன்றார். அப்போ நான் சொல்கிறேன், சபைக்கு எதுக்கு வரணும், நான் தேவனுடைய கட்டளையில் வாழணும். அதுக்கு தேவனுடைய கட்டளையை தந்த தெய்வத்தையும் நல்ல கூர்மையாக கேட்டு நான் எப்படியாவது தேவனுடைய கட்டளைகள் கீழ்ப்படியணும். தெய்வனும் நம்மளை எப்படியாவது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முயற்சி பண்ணுது. நாமளும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால், அவர் சொல்கிறாரு, உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். பிரசங்கிக்கிற எங்களுக்கு தான் அந்த பிரசங்கம் எப்படி எடுக்கணும் தெரியும். உங்களுக்கு படிக்கும்போது ஒரு வசனத்தை எடுத்துட்டு கர்த்தர் பூமியில் சகல ஜனங்களில் பார்க்கலாம் மேன்மையாக வைப்பார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதை எப்படி பிரசங்கத்தில் நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, சகல ஜனங்களிலும் இன்னும் மேன்மையாக வைப்பார் அப்படின்னா சகல ஜனங்களும் மேன்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த சகல ஜனங்களும், சகல ஜாதி, சகல மதம், சகல
கோத்திரங்கள், குலங்கள் எல்லா இடத்துலையும் மேன்மையான மனுஷன் இருக்கிறான்றார். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் ஊழியக்காரங்க வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்கள், நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். புரோஜாதிகள்லாம் பணக்காரனாக இருக்கிறானே, அவங்களுக்கு கடவுளாக கொடுத்தாரு. கடவுள் தான் கொடுக்க முடியும், வேறு யார் கொடுக்க முடியும்? கடவுள் தானே இருக்கிறாரு, இங்கே வேற எதுவும் கொடுக்க முடியாது. இங்கே கொடுக்கறதுக்கு திராணியே கிடையாது, இங்கே அழிக்கிறதுக்கு தான் திராணி இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, நான் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க கூட சில பேர் நான் பண்ணுற பிரசங்கத்தை கேட்டுட்டு பொறாமையில் சொல்லுவாங்க, அவர் பைசா பற்றி பேசுகிறார் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பில்கேட்ஸ் பணக்காரர் இருக்கிறாரு, அம்பானி பணக்காரர் இருக்கிறாரு, அதானி பணக்காரர் இருக்கிறாரு, அவங்களாம் கடவுளாக கொடுத்தாரு. கன்ஃபார்ம் கடவுள் தான் கொடுத்தாரு. எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு அழிக்கவும் கொல்லமே வர்றான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், தேவனோ உண்டாக்கவும் அது பரிபூர்ணமடையும் வந்தார்ன்றது. அப்போ அவங்களுக்கெல்லாம் கடவுள் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு கடவுள் தான் கொடுத்தார். முதல்ல புறஜாதிகள் ஜாதிகள் மேன்மையாக இருக்கிறார்கள் அப்படின்னு எப்படி இருக்கிறாங்கன்னு முதல்ல சொல்கிறேன் இல்லையா? அவங்க எப்படி பணக்காரன் ஆகினாங்க? அவங்க தேவனா கொடுக்குமா? அவங்களுக்கு தெய்வத்துக்கு கீழே உலகம் இருக்குதா? கிடையாது. இந்த உலகமெல்லாம் தேவனுக்கு கீழே இருக்குது, தேவன் சிருஷ்டித்தார், அதுக்கு தேவன் தான் முதலாளி. இப்படி இருக்கும்போது புறஜாதிகள் எல்லாம் மேன்மையாக இருக்கிறாங்களே, எப்படி இருக்கிறாங்கன்னு கேள்விக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க கள்ளத்தனமாக இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எல்லாருமே கர்த்தர் தான் அவங்களை ஆசீர்வதிச்சார். இப்படி புறஜாதிகளை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்க, மேன்மையாகி வச்சிருக்கிற, உயர்த்தி வச்சிருக்கும் பொழுது அவங்கள பாய்க்கல நன்மை மேன்மையாக வைப்பார்ன்றார். இப்போ முதல்ல சொல்றேன் நான் இல்லையா, எப்படி அவங்க செல்வந்தனா இருக்கிறாங்க, செழிப்பா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல காரியம் செய்கிறாங்களாம். இப்போ பில்கேட்ஸ் பணக்காரர் இருந்தார் ஒரு காலத்தில், அவர் தான் உலக பணக்காரர். அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்காரர், அவருக்கு கடவுள் இல்லாத மனுஷன் இல்லையா? எப்படி பணக்காரன் ஆகினார்? நான் ஒரு கேள்வி கேட்பேன் கூட, நீங்கள் பெந்தகோஸ்துக்காரங்க தானே, அப்போ நீங்கள் ஏன் பணக்காரன் ஆகலை? ஒரு ஜாதி ஓகே, அவன் எப்படியோ பணக்காரன் ஆகணும் அப்படின்றீங்க. நீங்கள் ஆவிக்குரிய ஜனங்கள் தான், நீங்கள் ஏன் பணக்காரன் ஆகலை? அவர் கேள்வி எழும்புது இல்லையா? கர்த்தர் எல்லா ஜனங்களையும் பார்க்கலாம் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறான்னு உங்களால் முடியல. ஏன் முடியலங்கிற பின்னாடி சொல்கிறேன். இப்போ பில்கேட்ஸ் பணக்காரர் இருக்கார். எப்படி பணக்காரர்னா, நல்ல காரியம் கூட இருக்குது. மேன்மையான காரியங்கள் மேன்மையாக்கப்படுவதற்கு பிடிச்சிருக்காங்க. பைபிள் ஒரு வசனம் சொல்லும், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரம் ஆக்கும் அப்படின்னா, காசில் மட்டும் சொல்லு, கொஞ்சம் காசில் உண்மையாக இருக்கிறான்னு அவனை சொல்லலை, கொஞ்சம் விஷயத்தில் அப்படின்னா இவன் ஏழைகளுக்கு இறங்குறதுல முதன்மையாக இருப்பான். நீ எந்த பணக்காரன் நீங்கள் பாருங்கள், பல கோடிகளை கொண்டு கொடுப்பான். பில்கேட்ஸுடைய காலகட்டத்தில் அவர் நம்பர் 1 அடிக்கும்போது பல அநாத மடங்களுக்கு, பல தேசங்களுக்கு, இந்தியா வரைக்கும் உட்பட ரொம்ப கருப்பர்கள் வாழ்கிற கஷ்டப்பட்ட நாட்டுக்கு அவங்களுடைய பணம் இத்தனை % போகும். இது என்னது? நற்கிரியை. இது பரிசுத்தமான விஷயம். அந்த பரிசுத்தத்துக்கு தேவன் கொடுக்குற அளவு தான் இந்த உயர்வு. ஆனால் அவங்ககிட்ட தெரிஞ்ச பாவம் இருக்கும், தெரியாமல் பாவம் இருக்கும். அந்த தெரிஞ்ச பாவம் தெரியாத பாவத்தை பார்க்கலும் கொஞ்ச காரியம் பரிசுத்தமான காரியம் இருக்குது. அந்த கொஞ்சம் பரிசுத்தமான காரியத்தையும் உண்மையோடு கூட செய்கிறாங்க. இப்போ நம்மலாம் இருக்கிறோம் பாருங்க, ஒரு மாதம் தசமாவும் கொடுப்போம், மறு மாதம் கொடுக்க மாட்டோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. எவ்வளோ வந்தாலும் இத்தனை % அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ எலான் மஸ்க் இருக்கிறார், பணக்காரர். அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போகிற எவனும் சும்மா போக மாட்டான், எல்லாருக்கும் கார் தான். அவருடைய சொந்த காரை கொடுத்துட்றாரு. உலகம் முழுக்க இப்போது கொரோனா வந்துச்சு. கொரோனா வரும்போது நம்ம ஊரில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருந்தாங்க, எல்லாருமே கொடுத்தாங்க. நிறைய பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏழை யாரும் கொடுக்கல, ஆவிக்குரிய எவனும் கொடுக்கல. எலான் மஸ்க்கு நிறைய கொடுத்தாரு. எலான் நிறைய பல கோடிகளை கொடுத்தாராம். அந்த எந்தெந்த பிரச்சனையில் மனுஷனுக்கு என்னென்ன செய்ய வேண்டுங்கிற அந்த விளைவுக்கு பலன் அவங்களால மட்டும்தான் வரும். அதனால் அப்படிப்பட்ட மனுஷனை எடுத்து தேவன் உயரில் வச்சார். இந்தியாவில் டாட்டா இருக்கிறார், இருந்தார், செத்துட்டார். அவருக்கு கடவுள் இல்லை, ஆனால் கடவுளுடைய பிரமாணத்தில் சிலவற்றில் அவங்க செய்கிறாங்க. எப்படின்னா புதிய ஏற்பாடு சொல்லுது, அவங்க பவுல் சொல்லுவார், நம்மை விடவும் அதிகமான நற்கிரியை செய்தால் அவருக்குள்ளாக நம்மை விடவும் அவர்களுக்கு தேவன் இருக்கிறது என்பதை விளங்க பண்ணுகிறார்களே. அவங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாரு, ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஆத்மாங்கிறதே கிட்டத்தட்ட தேவ சாயல உண்டாக்கப்பட்டு தேவனுடைய கற்பனைகள் எழுதப்பட்டதான். நம்மளுக்கு
இருதயத்திலே கற்பனை எழுதிருக்குது, நம்மளுக்கு பைபிள்லையும் கற்பனை எழுதி தர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவன் படைக்கும் போது, ஆத்மா படைக்கும் போது உள்ள கற்பனை வச்சு தான் படைக்கிறாரு. படைக்கும் போது அந்த கற்பனைகள் அவனுடைய ஆத்மாவிலிருந்து சில கொஞ்ச காரியங்கள் கூட, எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது, சில கொஞ்ச காரியங்களை உண்மையோட கூட செய்ய வேண்டும் என்கிற மன பொருத்தம், அதில் வாழ வேணுங்கிற ஆசை, இந்த ஆசையும் மன பொருத்தமும் செயல்பாடும் தான் அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. நீங்கள் நினைக்கலாம் சில கேரக்டர் அவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது, அவங்களுக்கு பின்புலம் இருக்குது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணினீங்கன்னா நீங்கள் போக முடியாது. எல்லாருமே அவர்களுடைய நற்கிரியில தான் அவங்க முன்னாடி வந்தாங்களே தவிர வேற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே போனோம் கிடச்சிது, அங்கே போனோம் கிடச்சிது, அப்படிலாம் கிடைக்கவே செய்யாது பாருங்க. ஏன்னா தெய்வம் இல்லாதது கொல்ல தான் வந்திருக்குது. அது எப்படி கொடுக்கும்? கொடுக்காதது கொடுக்க வாய்ப்பே இல்லை. எந்த தேவங்களும் தேவன் இயேசு கிறிஸ்து தவிர கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த தேவத்துக்கும் பூமி சொந்தம் இல்லை. வேதம் சொல்றது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருக்கு சொந்தமானது. இப்போ நான் வந்து குமார், நீங்கள் ஏன்ட வந்து கலெக்டர் ஆஃபீஸில் என் பேரில் எழுதி தரங்கன்னா நான் எப்படி எழுதி தர முடியும்? நான் எழுதி தர முடியும்? இது கிடையாது. அப்போது ஒருவனுக்கு உரிமையாளராக இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்து தர முடியும். எல்லாம் கர்த்தருடையது. அப்போ எவன் எங்கே போய் கேட்டாலும் எடுத்தாலும் கர்த்தர் கொடுக்குறார். காரணம், அவன் கொஞ்சத்தில் உண்மையோடு கூட நற்கிரியையில் கண்ணியத்தில். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் படம் நடிக்கலாம், பணக்காரன் நடிக்கான பரிசுத்தமாக இருந்தா இருக்கேன். கன்ஃபார்ம் அவன் பரிசுத்தம் தான், உங்களை பார்க்கலும் பரிசுத்தம் தான். ஒரு விசுவாசி சொல்லுங்கள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்கன்னு. ஒரு காரியத்தை சொல்லுங்கள், போதிக்கிற போதகாண்டே இடக்க பண்ணுவீங்க, போதிக்கிற போதகனையே குற்றம் சொல்லுவீங்க. அவங்க பாருங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா படம் நடிக்கலாம் எப்படி இருப்பாங்க? கண்ணியமாக இருப்பான். எந்த மீட்டிங்லையும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பேச்சில் கண்ணியம் இருக்கும், கரெக்டாக இருப்பானுங்க. எந்த ஒரு பணக்கார பட நடிகனை பார்த்தாலும் அவனோட நிறைய விஷயங்கள் தப்பு இருக்குது தெரியாமல், நிறைய விஷயங்கள் பாவம் இருக்குது தெரிஞ்சு. ஆனால் அதை பார்க்கலும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயத்துக்கு தான் தேவன் கொடுக்கிறார். அப்போ சகல ஜனங்களை பார்க்க, இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இல்லையா, இப்போ கொஞ்சம் பேரை சொன்னேன் இல்லையா, டாட்டா சொன்னேன், இன்னும் தமிழ்நாட்டில் புதிய ஆள்லாம் இருந்தார். ஆனால் ஒரு நாள் பிஎஸ்என்எல் ஓனரை பற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஆளை பற்றி பிகைன் உள்ள எடுத்தாங்க. அவர் ஒரு பெரிய சின்ன ஹோட்டல் வச்சு பணக்காரன் ஆகிட்டார், நல்ல பணக்காரனாக இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரை பற்றி பார்த்தா பிஎஸ்என்எல் ஓனரை பற்றி சொல்கிறேன் நான். ஒரு பேப்பரில் ஒரு பெரிய ஷேரை விற்றுட்டார், பிஎஸ்என்எல்ல விற்றுட்டார். விற்றுக்கிட்டு 10,000 கோடி என்ன கிடச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவ்வளோ நிறைய கிடச்சதை நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்களாம் ஆவிக்குரியவங்க தானே, கிடச்சி என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஒரு ஷேரில் போட்டிருக்கிறீங்க, 10,000 கோடி பிரிக்கிறீங்க. அப்படியே யாருக்கும் தெரியாமல் அன்னைக்கு நைட்டும் எல்லாருமே நல்லா தூங்க விட்டு வண்டியை எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்து அப்படியே பேங்க்லையாவது இல்லை வீட்டை உடச்சி உள்ளுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிட்டு மேலே புது டைல்ஸ் போட்டு வச்சுருங்க, பணம்லாம் அங்கே இருக்கட்டு, பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆனால் நம்ம சொல்லுவோம் நாங்கள் ஆவிக்குரியவங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அது என்ன பிரச்சனை? நம்மளுக்கு ஜெபம் பண்ணால் கிடைக்கும்னு இங்கே நிறைய பேர் போதிச்சு வச்சதுனால நம்மளுக்கு வந்து அந்த மைண்டில் தான் போகிறோம். அவன் என்ன பண்ணானா, விற்றுக்கிட்டு எல்லா பைசாவும் கொடுத்தானா. ஒரு ஷேரை விற்று எல்லாருக்கும், ஏழைகள், கம்பெனியில் இருந்தவங்க, போனவங்க, வர்றவங்கலாம் கொடுத்தாங்க. கடைசியில் வீட்டில் வீடு துப்பால பாருங்கள், அவளுக்கு கொண்டு போய் 25 லட்சத்தை கொடுத்தாரு. ஏமா நீ வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற, இவ்வளோ பைசா நான் எங்கே கொண்டு போட, ஏட்டை கொண்டு கொடுக்கணுமான்னு கேட்டான். இல்லை உனக்கு தான், எனக்கு எதுக்கு தர்றீங்க? இவ்வளோத்தை விற்றேன், இதை கொண்டு என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் நாளாக சாக போகிறேன் நான், இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறோம்மா? நீ நாலுதோறும் இங்கே குனிஞ்சு குறுக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன், நானும் பார்க்க தான் செய்கிறேன், வீட்டில் நிம்மதியாக போயிருந்தேன். 25 லட்சத்தில் சின்ன கடைசியில் இருக்கிற கடைசி வேலைக்காரிக்கு கொடுத்தாராம். அப்போ நம்ம கேட்போம், பிஎஸ்என்எல்காரன் என்ன பணக்காரன் எப்படி தான் வந்தானு தெரில. இந்த கிரியைகளெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால இன்னொரு ஹோட்டல் மனுஷனை காட்டினாங்க. அவரு இதை நான் இப்போ பார்ப்பேன். அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் அண்ணன் தம்பியெல்லாம் கொடுக்க விட மாட்டாங்களாம், பிடிச்சிக்கிடுவாங்க, கையை ஏன் கொடுக்காம குடிச்சிடுவாங்களாம். ஒரு நாள் அவர் சொல்கிறார், நான் ஒரு மேசையில் வந்து சாப்பாட்டு போட்டுட்டு இருந்தேன், இப்போ 500 கோடி ரூபா 1000 கோடி ரூபா பணம் வருது. பணம் எங்கே கிடக்குன்னு தெரியலையா, கிட்டத்தட்ட 500-600 காரை வாங்கியிருக்கிறாராம். எனக்கு எதுக்கு காரணம்? குளிச்சு இருக்கிறார், வாரம் எல்லாம் பிஎட்டோலேயே போயிட்டு வரட்டு, காசை கொண்டு எங்கே போட போகிறேன்? எனக்கு வேலை செய்கிறவனுக்கு நான் கொடுத்தா தானே அவனுக்கு செழிப்பாக இருப்பான். 500 பேருக்கு மட்டும் காரை ஒரு பேர்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறான். எல்லாமே கம்பெனியில் இருக்கிற வாரவும் போகிறவன் கீனு எல்லாமே பிஎன்டாவிலேருந்து போயிட்டு வந்துட்டுருக்கிறான். சாப்பாடு நான் அப்படி கொடுப்பானே, எவன் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிடாமல் போக முடியாது, பெரிய பணக்காரர்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும். ஒரு நாள் யாரோ வந்தாங்களாம், வந்து எங்கள் கோயிலுக்கு, எந்த கோயிலும் தெரில, அவர் ஒரு மனுஷன், எங்கள் கோயிலுக்கு டொனேஷன் வேணும். அவர் பக்கத்தில் ஒரு கேட்டு எடுத்து கொடுத்துட்டு 5 லட்சமா எடுத்து கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே கொண்டு போயிட்டார். அண்ணன் வந்து திட்டுறானா, நீ எல்லாம் மனுஷன் தானே, இதனை பேப்பரான்னு ஒரு கட்டு எடுத்து கொடுக்குறேன், நீ 5 லட்சம் ஈஸி, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்று 5 லட்சம் கொடுத்துட்டு இருக்கிற,
அவர் சிரிக்கிறார். அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. அவனுக்கு என்ன தெரியும்? இது போது, இதுதான் கொண்டு வரும், இதுதான் ஆளை கொண்டு வரும். நம்ம இதை கொண்டு கொடுத்த உடனே அவன் சொல்லுவான், இந்த ஆள் 5000 50 5 லட்சம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னோடனே இவன் ஹோட்டலுக்கே போய் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இப்படி தான் அந்த நற்கிரியோட வேலை அது தெரிஞ்சிட்டு. இது வந்து தெய்வன் கற்றுக் கொடுத்தது. நன்மை செய்ய வேண்டுங்கிறது, பரிசுத்தமாக இருக்க வேண்டுங்கிறதுலாம் நற்கிரி எல்லாம் தேவன் கற்றுக் கொடு. இப்படி தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க, வேற மாதிரி கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் கொள்ளடிச்சு நல்லா அடிக்கிறாங்க. நீங்கள் கொள்ளடிச்சு பாருங்க, ஸ்டேஷனில் போயிருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன், கொள்ளடிச்சு இங்கே எல்லாம் யாரும் நம்ம சொல்லுவோம் கொள்ளடிக்கிறான் கொள்ளடிக்கிறான். யாரும் இங்கே எந்த பணக்காரனும் கொள்ள அடிக்கலைங்க, கொள்ள அடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து பணம் மனுஷ பொருள் கிடையாது, அது தேவனுக்கு சொந்தமானது. தேவன்கிட்ட போய் கொள்ளடிச்சுட்டு போக முடியாது. அவனுடைய நற்கிரியைகளுக்கு சகலமாக அவனுக்கு வாய்க்கிறது. இதுதான் உண்மை இல்லையா? அதைத்தான் அப்படி உங்களுக்கு போதிச்சிட்டேன். அப்படி தான் போதிக்க. இப்போ ஒரு ஆளை காட்டுறேன் பாருங்க, ராகாப்னு ஒரு வேசையை காட்டுறேன் இல்லையா? எரிகோ பட்டணத்துலேருந்து ஒரு வேசை. அவளுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது, ஆனால் நம்பர் 1 பணக்காரியாக இருக்கிறான். அவன் பின்னாடி பெரிய பணக்காரி தான், முன்னாடி பெரிய பணக்காரி இருந்தா. எப்படி இருந்தா? நம்ம ஆட்கள் ஒன்றும் பணக்காரன் ஆக மாட்டாங்களே, ஆக முடியாது. நான் சொன்னல, பெந்தகோஸ்தில் ஒருத்தன் பணக்காரன் ஆகுறங்கிறது மனுஷனுக்கு கொம்பு முளைச்ச மாதிரி. ஏன் ஆக விட மாட்டாங்க, ஏன்னா அது பரலோகராஜ்யம் போவாது. கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் கேளு, இதை கேட்டுட்டு அப்புறமா சொல்லுன்றார். ராகாப் அவளை பற்றி நான் சொல்கிறேன் சரியா? கொஞ்சம் நேரம் இந்த ராகாப்பை பற்றி பேசிட்டு. எரிகோவில் ராகாப் செல்வந்தனாக இருந்தாள் இல்லையா? இவளு புறஜாதி. பாவத்தை பாவம் இல்லை என்று வைராக்கியம் பாராட்டுகிறவள் இவளுக்கு விபச்சாரம் தான் செய்கிற தொழில் வந்து விபச்சாரம். எல்லா நாட்டுக்காரங்களும் வந்துடுவான், பயங்கர விபச்சாரி. ஆனால் அவள் பணக்காரி ஆயிட்டான். பைபிள் சொல்லுது பாவம் செஞ்சால் தண்டிக்கப்படும், ஏழையாக வருவாங்க. ஆனால் இந்த கூட்டம்லாம் நிறைய பாவம் செஞ்சிச்சு, ஆனால் பணக்காரன் ஆகிட்டே இருந்தாங்க. எப்படி பணக்காரன் ஆகுறாங்கன்னா, அவட்ட ஒரு அருமையான ஒரு குணத்தை காமிக்குது. நம்மகிட்டலாம் கிடையாது, சான்ஸே இல்லை. நம்ம இப்போது ஒரு மனுஷன் இங்கேருந்து ஓடி வர்றோம், இங்கெல்லாம் ஓடி வந்து நான் இப்படியாவது சபையில் தங்கணும் காக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்மளே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம். நம்மளுக்கு இருந்து வீண் வம்பு, அவனை பிடிச்சி உள்ளே கொடுத்து கொல்லுவோம் அப்படிம்போம். இஸ்ரேவேலேருந்து 2 பேர் வேவு பார்க்க வந்திருக்கிறான். இவ பெரிய விவச்சார். வேவு பார்க்க வந்தவொடனே இவ வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வந்த உடனே ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ராகாப் வேச வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டான். வேவு பார்க்க வந்தவன் 2 பேரும் கொல்லன்னு சொல்லிட்டு பிடிக்க வரும்போது இவ என்ன பண்ணாலாம், ஓடி போய் சணல் தட்டைக்கும் கீழே ஒளிச்சு வச்சாலும். ஒளிச்சு வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் விவச்சாரிகள் வீடு, ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே கள்ளத்தனம் தான் நடக்கும். அப்படி இருக்கும். போலீஸுக்கு பணத்தை ஏமாற்றணும், ஆட்களை பொண்டாடிமாருக்கு தேடி வந்தால் புருஷனை ஒழிச்சு வைக்கணும், ஏன்னா விவச்சாரி வீட்டில் அப்படி தான் நடக்கும். ஆனால் இவளை வந்து எங்கேயோ இந்த 2 பேரும் எங்கேயோ ஒழிச்சு வைக்காமல் கரெக்டாட்டு இந்த சணல்கள் பரப்பப்பட்ட தட்டைக்கு கீழே ஒரு நாள் ஒழிச்சு வச்சுட்டான். ஏங்க அந்த சணல்களுடைய அந்த தட்டைக்கு கீழே ஒழிச்சு வச்சாங்கன்னா, தேடும்போது இன்னும் ஈட்டியை கொண்டாவது கத்தியை கொண்டாவது குத்துனா சணலில் போகாது, வேற எங்கே வச்சாலும் போகும். அதனால் என்ன பண்ணால், இந்த உயிர் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவள் கொலை செய்யக்கூடாது, எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாதுங்கிற பிரமாணத்தை அவள் கேட்காம அவள் படிக்காமல் இருந்தாலும் அவளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறதுனால அவள் ஒரு ஜீவனை காப்பாற்றும்படிக்காய் தேவனுடைய கட்டளையில் இயங்குறாள். ஒரு கட்டளைக்கு 10 கட்டளை இருந்தால் 4 கட்டளையில் பலகீனமாக இருந்தாலும் 6 கட்டளையில் பாஸ் ஆகிடுறா. புரியுதா உங்களுக்கு? அவளுக்கு கட்டளை கேட்கல, அவள் கேட்கல, படிக்கல, பட் இருதயத்தில் இருக்கிறதுனால அந்த இருதயத்தில் இருக்கிற சில விஷயங்களை ஆணித்தரமாக செய்கிறார்கள். யாரை பொல்லாப்ப பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தை போட மாட்டாங்க, கெட்டதான் செய்கிறா. ஆனால் ஒரு மனுஷனை கொலை செய்கிற அளவுக்கு அவள் போக மாட்டாள். கொலையில் இருக்கிற மனுஷனை வேதம் சொல்லுது, கூடுமானால் மரணத்துக்கு ஏதுவானவனே மரணத்திலிருந்து தூக்கிவிட கடவுள் இருக்குது. நம்மளுக்கு எவனா ஒரு கேன்சர் இருந்துட்டோம்னா நம்ம எப்படி பேசணும் தெரியுமா? அவன் நாளைக்கு செத்துருவான். கேன்சர் வந்து யார் பொழைச்சா? செத்துருவான். கிட்னி போயிட்டான், அந்தால போயிட்டு போகிறான். இப்படி தான் பேசுவோம் நம்ம. மண் பாரம் அவனுக்கு, இதுக்கு பூமி பாரம், போனால் போயிட்டு போட்டு கால் இழுத்துச்சாமே இழுத்துட்டு கிடக்கட்டு, நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு சந்தோஷம் தான். அப்படித்தானே நம்மளோட கேரக்டர் வந்து. ஆனால் பாடல் கற்றுக் கொடுக்குறாங்க சில பேர், நல்லா அழுது கற்றுக் கொடுக்குறாங்க, சில பேர் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, பாடலில் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. பட் கர்த்தர் விரும்புறதுல யாரும் வர்றது கிடையாது. இந்த ஸ்திரீ இருக்கு பாருங்க, வந்தவங்கள அடுத்து சொல்லுவா, வந்தவங்கள பார்த்து சொல்லுவா, அவங்க வந்து இருட்டோடையே போயிட்டாங்க, அதனால நீங்க தேடுறதுக்கு சீக்கிரமா போங்கன்றா. அதாவது வீட்டுக்குள்ள வந்து தேட பெருசா அனுமதிக்கல.
எதுக்கு அப்படி தேடிவிங்க போங்க, நல்லா தேடுங்கன்னு அப்படி சொல்கிறாயா? அப்படி சொல்கிறாங்க. இருட்டில் எங்கே ஒளிச்சு கொள்ளுவான். அப்போ நீங்கள் வெள்ளனே போனால், ரொம்ப இருட்டு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளனே போனால் ஓரளவு தேடிக்கொள்ளலாம்னு உள்ளே இருக்கிற மனுஷனை காப்பாற்றுவதற்காக அவங்கள துரிதப்படுத்துவதை, சீக்கிரமாய் போங்கள் என்று சொல்லி துரிதப்படுத்துவதை பார்க்கிறோம். எப்படி ட்ரை பண்ணுறா பாருங்களேன். ஒரு மனுஷன் சாக கிடக்கிறாரு. சாக கிடக்கும்போது நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து அந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம். சாக போகிறான்னு தெரியுது, இன்னைக்கு செத்துருவான்னு தெரியுது. சரி, நம்ம ஒரு 1000 ரூபா கொடுத்தா பிழைப்பான்னு தெரியுது. ஆனால் அந்த 1000 ரூபா கொடுக்க மாட்டோம். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவோம்? நம்ம முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த ஆத்மாவை எங்கேயா இருந்தால் காப்பாற்றுங்க ஆண்டவரே, உங்களோட வல்லமை காப்பாற்றட்டு. கர்த்தர் சொன்னார், உங்களை தான் வல்லமை கொடுத்துருக்கிறேன், பைசா இருக்குது, ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா உயிர் வரப்போகிறோம். நீ ஏன் இப்படி பண்ணுற? நம்மளுக்கு பெந்தெக்கோஸ்தில் எல்லாம் தனி ஜெபத்தை விட்டதுனால இங்கே யாரும் பணக்காரன் ஆகிறது கிடையாது, மேன்மை அடைகிறது கிடையாது. எல்லாருக்கும் கஷ்டம். ஏன் இத்தனை வருஷம் ஆகி? எனக்கு என்னோட கேள்வி என்ன, இத்தனை வருஷம் போயுமா கடவுள்கிட்ட நம்ம முன்னேறாமல் இருக்கணும்? எத்தனை வருஷம் போய் கடவுள்கிட்ட பட்டினி, பசி, வாழ்க்கை முன்னேற்றல் எத்தனை வருஷம்? நான் சொல்கிறேன், அத்தனை வருஷம் கேட்ட உபதேசம் சரியில்லை. பாடல்களை வீட்டில் போட்டுட்டு 1க்கு 10 நேரம் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து மிமிக்ரி பண்ணுற மாதிரி பண்ணுறது. இதுதான் இருக்குது. இதுதான் எல்லாம் சபையில் பண்ணுறாங்க. அப்படியே வீட்டில் கேட்டுக்கிட்டு அந்த ராகத்தை அப்படியே படித்து கூடுமே, அதில் கொஞ்சம் ஏற்றி அதை கொஞ்சம் இறக்கி அப்படியே சபையில் வந்து பாடுறாங்களே தவிர, இவங்க நல்லாகிறதுக்கு, மேன்மை அடைவதற்கு இந்த தேவ சத்தியத்தில் எவனும் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. பாவத்தை விடுனா விட மாட்டாங்கிறான், நல்ல செய்யணும் செய்ய மாட்டாங்கிறான். எல்லாம் அப்படி அங்கங்க அப்படி. அவன் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை வந்தானோ அதே சூழ்நிலை தான் இருக்கிறான். ஆனால் இந்த பொண்ணு அப்படி கிடையாது. பாருங்களேன், ஒரு ராஜா இவ வீட்டில் தான் அவர்கள் ஒளிந்து போனார்கள் என்று ராஜாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சா ராகாப்பை கொன்று போடுவான். அப்படி இருந்த சூழ்நிலையும் கூட, என்னை கொன்று போனாலும் கொண்டு போடட்டு, நான் இன்னொரு மனுஷனுடைய மரணத்திலிருந்து தப்பிவிக்கப்பட வேண்டும் என்று அவள் கங்கணம் கட்டி வாழ்றாளே, அதுதான் அவள் கற்பனையை நிறைவேற்றுவது. ஆமா சொல்லுங்களா? அப்போ ஒவ்வொரு மனுஷனும், புறஜாதிகள் ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ தேவ கற்பனையில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறான். அது நம்ம பார்க்க முடியல. அவன் விற்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்கிறான், வேற ஏதோ படத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான், அதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அவன் நல்லாவதற்கு அவன் தேவ கற்பனையை இருதயத்தில் வச்சு அவன் போராடுகிற போராட்டம் ஒவ்வொன்றும் அதிபயங்கரமாய் நம்மளை விட 100 மடங்கு பெருசாக இருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. இன்று கர்த்தருக்கு தெரியுமா தெரியாது? இதெல்லாம் தெரியும். ஒரு மனுஷன் எப்படி முன்னேறி இருக்கிறார், எப்படி மேன்மையாக இருக்கிறார், கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் பார்த்து தான் இருக்கிறார். அவர் தான் கொடுக்குறார். அதனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானால் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைப்பென்றார். இது என்னன்னா, இதான் ஃபார்முலா, வேற ஃபார்முலாவே கிடையாது. நிறைய பேர் சொல்ற உபாசம் பண்ணா எல்லாம் நடந்துடும். உபாசம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரங்களுக்கு கிட்னி போயிட்டு, உபாசம் பண்ணி நிறைய ஊழியக்காரங்களுக்கு சுகர். இந்த பாஸ்டருக்கு உபாசம் பண்ணி மூலத்தில் ஆப்ரேஷன், ஹார்ட்டுக்கு கீழே இருக்கிற வால்வே வெட்டி போட்டாங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, ஜெபம் நல்லா பண்ணணும். ஆனால் அதில் தான் கிடைக்கும் போகக்கூடாது. ஜெபத்தின் வழியாக தான் வரும். ஒரு பொருள் எப்படி வரும்னா, பொருளை நான் ஜெபிக்கும் போது பாடும்போது அந்த பாடல் வழியாகத்தான் எல்லாம் வருது. ஆனால் இந்த பாடலில் வர்றது கிடையாது, இந்த பாடல்னால வர்றது கிடையாது. என்னுடைய அஸ்திபாரம், கீழே இருக்கிற அஸ்திபாரம் தேவனுடைய கட்டளைகளை நல்லா சார்ந்து வாழும்போது அதில் தான் பரிசுத்தமும், அதில் தான் விசுவாசமும், அதில் தான் கீழ்ப்படுதல் இருக்குது. இதில் வாழும்போது நான் இப்போ கேட்கும்போது அந்த நான் என் வாழ்க்கைக்கு தகுந்த காரியத்தை தேவத்திட்ட கேட்கும்போது, தேவனை ஜெபம் பண்ணும்போது அந்த வழியாக தான் கொண்டு வர்றாரு. பட் இது காரணம் அல்ல. இப்படி என்ன பண்ண அப்படின்னா, ஜெபங்கிறது என்னன்னா ஓஸ் மாதிரி தான். ஒரு பெரிய தொட்டியில் ஒரு ஓஸ் போட்டிருக்குது. அதுதான் தொட்டியில் தண்ணி இருந்தால் தான் ஓஸ் வழியாக வரும் போகும். இந்த மாதிரி தொட்டிக்கு தண்ணி வர்றதுக்கு ஓஸ் வழியாக தான் வரணும், தொட்டியில் இந்த தண்ணி போகிறதுக்கு ஓஸ் வழியாக தான் போகும். ஜெபம் வழியாக தான் ஒன்று போகும், ஒன்று வரும். பட் நீங்கள் தண்ணி அந்த நன்மைகள் வரணும் அப்படின்னா, அந்த செபிக்கிற மனுஷன் அந்த தொட்டியோடு கூட சேர்ந்து கட்டப்பட்டவனாய், தொட்டியுடைய எல்லா அளவுகளையும் தெரிந்தவனாய், அப்படித்தான் அவன் அதை செய்து வாழ்ந்து வரணுமே தவிர, சும்மா ஒரு ஓசை எடுத்து எந்தாலையும் போட்டுட்டு விருதா போகிறதுக்கு கடவுள் அந்த ஓசை, இப்போ ஒரு ஓசை போட்டிருக்கிறீங்க, அந்த தண்ணி விருதாக தான் போவோம் அப்படின்னா, தேவன் அந்த ஓசை வழியாக தண்ணி தரா, யாரும் கொடுக்க மாட்டான். இப்போ ஒரு தண்ணி கேட்குறான், ஓசை போட்டு கொண்டு தண்ணி ஊற்றுன்றான், தண்ணி ஊற்றினா கேட்க எதுக்கே தண்ணி கேட்குறோம், சும்மா ஒரு ஹோட்டலில் விடுறதுக்குன்னு கேட்டால் நம்ம விடுவோமா? கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் தேவன் வந்து விருதா காசை தராது, பணத்தை தராது. பட் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை எங்கேயாவது ஒரு மனுஷன் 1-2 காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மட்டுமே அவனுக்கு கொடுத்தார். இப்போ அவர் சொல்கிறாரு,
நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை மேன்மையாக வைப்பதற்கு, உங்களை மேன்மையாக இருக்கிறதுக்கு நான் ஒரு புத்திமதி சொல்கிறேன். அவங்க அதில் தான் நடக்கிறாங்க, அதில் தான் செய்கிறாங்க, அவங்க 1-2 செய்கிறாங்க. நீங்கள் மொத்தமாக இதில் நடந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மேன்மையாயிரும். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நடக்கிறாங்க, புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களும் நடக்கிறாங்க. பட் நீ மொத்தமாக நடந்து பாரு, நீ மொத்தமாக எல்லாரும் பார்க்கலும் பெருசாக இருப்ப. ஆமென். சபைக்கு வரோம், சபைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம். நான்லாம் ஒரு வீட்டில் ஒரு விற்கிற ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. அந்த பொண்ணு வேறு சபையில் 10 வருஷம் போயிருக்கிறான். அப்போ நான் கேட்டேன், இதெல்லாம் பற்றி போதிக்க மாட்டாங்களாச்சா? எங்கள் பாஸ்டர் துள்ளி குதித்து ஜெபிச்சு சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணும்போது முதுகெல்லாம் ஒரே தண்ணியாக வடியும், மூஞ்செல்லாம் தண்ணியாக வடியும். நாங்கள் அதை பார்த்த உடனே பரவசமாயிருவோம். அப்போ வசனம் அது சத்தத்தில் ஒன்றும் கேட்காது. ஆட்கள் பக்கத்தில் போடுற சத்தம், பிரசங்கம் பண்ணும்போது பாக்ஸ்லேருந்து வர்ற சத்தம், இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் பார்த்து அங்கேயும் துள்ளி குதித்து எடுத்து வேர்வை சிந்தையெல்லாம் அவர் அங்கேயே போகும்போது அதுதான் எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. ஆட பாவியே, அப்போ எதுக்கு தான் போன சபைக்கு? எது வந்தால் எது போன்னு தெரியாதா? ஒன்றும் தெரியல. அப்புறம் இங்கே படிப்படியாக பிரசங்கத்தை பண்ணி அப்புறமா அதை எடுத்து போடுறதுக்கு அவளுக்கு இருதயம் வருது. இப்படி தான் வாழ்க்கை மாறும். நம்ம வீட்டில் இருக்கிற குறைபாடுகளை, நம் பாவத்தில் இருந்து நாம் செஞ்ச குறைபாடுகளை எல்லாம் மாற்றுவதற்கு இங்கே கேட்குறோம். அதை கேட்டுட்டு அப்படியே மாற்றி போடும்போது அது உங்களுக்கு கிரியை செய்கிறது. தேவனுடைய கட்டளை. நம்ம சொல்லலாம் பாருங்க, ஒரு படத்தில் என்ன இருக்குன்னு நீ அதை கலத்தி போட்டு பாரு. படத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க, ஒரு படம் தானாங்க, இவ்வளோக்கான ஒரு படம் தான்ற. நீ உன் இருதயத்தை விட்டு அது உன் இருதயத்தில் எதை கலந்து போனால் அது போகலைன்னா போகாது. உன் இருதயத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் ஃபோட்டோ அங்கே இருக்கும். உன் இருதயத்தில் எப்போ கலந்து போகுதோ அப்போதான் கலந்து போகும். வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ கலத்து சொல்கிறாங்களா, அது வீட்டில் இருந்து கலந்து சொல்லக்கூடாது. மொத்தத்தில் இருதயத்திலிருந்து கலத்த சொல்லணும். இருதயத்திலிருந்து கலந்தால் வீட்டிலேருந்து கலரும். ஏமன் சொல்லுங்களேன், இது உண்மை. அது மாற்ற முடியாது. அது ஈஸி கிடையாது. தேவன் சொன்ன 1ஆம் கற்பனை 2ஆம் கற்பனை எல்லாம் ஈஸி கிடையாது. பட் அதை என்னைக்கு நம்ம ஃபார்முலாவை பிடிச்சி இது எப்படி கலத்தணும், என்ன செய்யணுங்கிற சூழ்நிலைக்கு வந்தால் மட்டும்தான் போகும். இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இந்த ஜோமாலையெல்லாம் சில பேர் இங்கே பார்த்துருக்கீங்களா? எங்கன்னு ஒரு பைக் வச்சுருந்தேன். 2 பைக்கில் இந்த கண்ணாடியில் மாலை மாதிரியே சுற்றி மேலே வரைக்கும் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு, அந்த சைடு கார் வந்தாலும் முட்டாது, இந்த சைடு கார் வந்தாலும் முட்டாது. 2 கண்ணாடியில் 2 சைடில் சுற்றி வச்சுட்டு அந்த சிலுவை மட்டும் கீழே தொங்கும். எதுக்கு போட்டேன்னு கேட்டேன். ஒரு முறை நாய் இடிச்சிச்சு, அவுட்டு. ஒரு முறை பெரிய மாடு இடிச்சிச்சு, அவுட்டு. ஒரு முறை கோழி பைக்கில் இடிச்சிச்சு, அவுட்டு. அதனால நாய், கோழி, மாடெல்லாம் பைக்கில் முட்டி கீழே விழுந்து குறுக்கு வலி அங்கெல்லாம் வருது. அதனால ஃபாதர்கிட்ட போய் கேட்டேன், என்ன பண்ணுனா என்ன நடக்கும்? அவர் சொல்லிட்டார், இந்த ஜோமாலையை சுற்றி அப்படி வச்சா, கண்ணாடியிலேருந்து கீழே வரைக்கும் வச்சுட்டு 2 சைடில் போட்டா எல்லா அசிங்கங்களும் ஓடிடுமா அந்த ஜோமாலையை பார்த்துட்டு. நான் அவன்கிட்ட கேட்டேன், எருமவோடு வந்துச்சு, நாய் வந்துச்சு, கோழி வந்துச்சுல, முதல்ல பைக் ஒழுங்க ஓட்ட தெரியுமான்னு கேட்டேன். பைக் ஒழுங்க ஓட்ட தெரியுமா, பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்டேன். ஓட்டுவோம் பாரு, அவர் கூட இருந்தால் யாரும் கீழே தான் விழுவாங்க, அவர் மட்டும் தப்பி போகிறார் எப்படி அப்படியே ஆட்டிட்டு. நாங்கள் எங்களுக்கும் மாடு முட்டிருக்குது, எங்களுக்கும் நாய் குறுக்கு விழுந்திருக்குது, எங்களுக்கும் கோழி வந்திருக்குது, ஏன் எங்களுக்கு லாரியே வந்திருக்குது. எங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எங்களுக்கு தேவன் ஞானத்தை போதிச்சார். ஜோமாலையில் இருக்கிற வல்லமையில் ஒன்று செய்ய போகிற கூட ஞானத்தை போதிச்சார். லாரி வந்தால் எப்படி போகணும், மாடு வந்தால் எப்படி வண்டியை அசைச்சு கொண்டு போகணும், நாய் வந்தால் எப்படி போகணும்னு எங்களுக்கு ஞானம் இருக்குது. அதை கொண்டு நாங்கள் தப்பிச்சு போகிறோம். இவர் ஒன்றுமே இல்லாமல் வண்டியே பழகாமல் விடுவாராம், இவருக்கு ஜோமாலை காப்பாற்றிடுமா. இப்படிலாம் போதிச்சார். மக்களை என்ன செய்யும், அதை எடுத்து போடுறதுக்கு படுற பாடம். அதை எடுத்து உடச்சி நாசமத்தி போய் எடுத்து போட. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அத்தை மீன் கையை கொண்டு அதில் தான் ராவுறாங்க, வெத்தில் போட்டுரும் அதை தான் ராவுறான். அது சோமாலை கரில் இல்லை, பாண்ட கலரில் போய் கிடக்கு. அதை எடுத்து போடுறதுக்கு திடீர் இதை ராசி போயிருமா. என்ன மனுஷனோ கர்த்தர் சொன்னார், அதெல்லாம் விடு. உனக்கு சொல்கிறேன், புறஜாதிகள் ஜோமலை வச்சா பணக்காரனா, ராகப் ஜோமலை வச்சா பணக்காரனே ஆகுனா, அவளுக்கு ஜோமலைன்னு தெரியாது. டாட்டா ஜோமலை வச்சா பணக்காரனானாரு, அவருக்கு ஜோமலைன்னு தெரியாது. சரிதானா? அம்பானியும் அத்தானியும் ஜோமாலை வச்சா பணக்காரனானாங்க கிடையாது. அப்போ அவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜோமாலை வச்சு பணக்காரனாகல. நீங்கள் மட்டும் ஜோமாலை கையில் சுற்றி போட்டு போறீங்க, காலில் சுற்றுறீங்க, அப்படி ஒரு பணக்காரன் இல்லையே. அவங்கள பார்க்கலாம் பெரிய பணக்காரன் உலகத்தில் இருந்தானா
கிடையாது. கிறிஸ்தவத்திலே கிடையாது. அந்த மாதிரி பணக்காரனாக இருக்கிறான். இல்லை டாட்டாவும் அம்பானியும் எலான் மஸ்கும் பில்கேட்ஸ்லாம் ஜோமாலே உருட்டிட்டு இருக்கிறாங்க. சில பேர்லாம் ஜோமால உருட்டி அந்த மேலே எனாமல் எடுத்துட்டான். மறுபடியும் ஒரே ஊட்டக்கந்தான் இதை விட்டுட்டு இருக்கிறது. அதான் முதலே சொன்னேன், அவங்க மேன்மை அடைஞ்சாங்களே, ஜோமாலையும் கிடையாது, கயிறும் கிடையாது, அவங்க அப்படி வாழ்கிறார்கள். இப்போ ஒரு சுனாமி, இப்போ ஒரு நோய் வருதுன்னா இந்த நாட்டை பாதுகாக்க யாருன்னா ஏழைகள் கிடையாது, பெந்தகோஸ்தகரும் கிடையாது, பணக்காரனாக இருக்கிற சில பேர் பல கோடிகளை கொடுத்துட்றாங்க. 1000 கோடி 800 கோடி 2000 கொடுத்துட்றாங்க. அதுதான் நம்மளுக்கு இந்த தேசத்தை வந்து பாதுகாக்க தவிர இவங்க பரிசுத்தவங்களுடைய ஜெபமெல்லாம் கிடையாது. இவங்க சொல்கிறது நாங்கள் கொரோனாவுக்கு ஜெபம் பண்ணோம், கொரோனா போயிட்டு ஒன்றும் கிடையாது, சும்மா பில்ட்டப் படிக்கிறான். அவன் கொரோனா வந்த பின்னாடி 10,000 கோடியை கொடுக்குறான். அது அவங்களுக்கு ஜனங்களுக்கு சாப்பாடாகும், ஜனங்களுக்கு மறந்தாவும் அது வருது. அப்படி தான் வேலை செய்தார். இங்கே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா இந்த கட்டுக்கதெல்லாம் சொல்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ண நமக்கு அப்படி நடந்த. சில பேர் வந்து எவனாவது எம்பியா மாறிட்டோம்னா, நான் தீர்க்கதரிசி சொன்னேன் அவர் எம்பியா மாறிட்டார், அவன் பணம் செலவழிச்சு மாறி இருக்கிறான். இவனெல்லாம் ஒன்று ஜெபம் பண்ணலாம் ஒன்றும் மாறல. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், எது எப்படி கொண்டு வருங்கிற புரியாமல் மாட்டிக்கக்கூடாது இல்லையா. ஆவிக்குரியவர்களுக்கு அபத்தமான காரியம் என்னென்ன, அவங்க மேன்மை அடையாமல் போன காரியம் என்னென்ன, அவங்களுக்கு நற்செயல் செய்ய இருதயம் கிடையாது. பைபிள் அதான் சொல்லுது, நான் அதான் சொல்ல போகிறேன். ஏழையாக இருந்தாலும் நற்செயல் செஞ்சால் கண்டிப்பாக பணக்காரன் ஆகும். ஆவிக்குரியவனுக்கு அதிக வாய்ப்பு பக்கத்தில் இருக்குது, வெற்றி பக்கத்தில் இருக்குது, ஆனால் செய்ய மாட்டான். 1500 ரூபா தசமாகும். அந்த 200 ரூபாயா எப்படியே ஆட்டையை போட்டு பாக்கெட்டில் வச்சு தான் பார்ப்பேன். எப்படியாவது 200 ரூபாய் பாக்கெட்டில் வச்சு வேண்டிதான். பெட்ரோலுக்கு பெட்ரோலுக்கு பாஸ்டர் பைக்குக்கு ஆயில் மாற்றணும், பாஸ்டர் பிள்ளைக்கு வண்டிக்கு காசு கொடுக்கணும். இந்த 1200 ரூபா தர்றியே, அப்போ உனக்கு 12,000 ரூபா கிடச்சிருக்குது. அப்போ 1800 10,800 ரூபா மிச்சம் இருக்குது. அதில் காருக்கு அதில் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா என்ன, அது பாஸ்டர் அது வந்து சேஃபாக இருக்கட்டும், அது அங்கே இருக்கட்டு, இதில் நம்ம எடுப்போம். கடவுளுக்கே இவ்வளோ கஞ்சம் பிடிச்சா மற்றவங்களுக்கு எப்படா ஜானி செய்வேன் இல்லையா. ஒரு அம்பானி செய்கிறாரு, ஒரு டாட்டா செய்கிறாருன்னா மதங்களை தாண்டி அவங்க நன்மை செய்கிறாங்க. அவங்களுடைய வெற்றியின் காரணமே மதங்களை தாண்டி தான் செய்கிறாங்க. நீ கர்த்தருக்கே ஓட்டையாண்டியாக இருக்கும்போது அப்படித்தான் ஆகும். நம்ம இங்கே யாருக்குமே கிடையாது. நீங்கள் எந்த விசுவாசத்தை நம்பி கேளுங்க, ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்ய சொன்னால் முதல்ல சொல்லுவான், அளந்து போடு, பார்த்துக்கோ. இந்த நம்மளுக்கே முதல்ல அந்த நன்மை செய்ய வேண்டிய இருதயத்தை இருதயத்தில் பிடுங்கி விட்டுருவாங்க. பார்த்து செய்யி, ஆளை பார்த்துக்கோ, மூஞ்சை பார்த்துக்கோ. இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்தாடி சரி எதுக்கு நம்மளுக்கு வீணும் தோணும், புரியுதா? அப்படிப்பட்டவங்க தான் நம்ம. அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். ஒரு பணக்காரன் நேற்று போனான், அவன் சொன்னான், இப்போ நான் ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறேன். என்ன ட்ரெஸ்ஸு? ஒரு பனியன். எவ்வளவு சொல்லுங்க? சொல்கிறவங்களுக்கு காசு தரேன்னா. நான் சொன்னேன் ஒரு 15,000 இருக்கும் மனசுக்குள்ளே. இன்னொரு ஆள் சொல்லிச்சு ஒரு 2,000 3,000 இருக்கும். ஒரு பெண்ணியன் 1,00,000 ரூபா. அவ்வளோ மேன்மையாக இருந்து போடுறான். நம்மளுக்கு பெண்ணியத்துக்கு எவ்வளோ தூரம் காசு கொடுப்போம்? 170. ஏன்னா உன்னோட மேன்மை இல்லை. ஏன்னா நீ மேன்மையாய் வாழ்வதற்கு மேன்மையான வழிகளை எல்லாம் நீ கண்டுகொள்ளல. அபத்தமான காரியங்களெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறோம். கொடுக்க முடியாது, செய்ய முடியாது. கட்டளை என்னது? தன்னைத்தான் நேசிப்பதுல பிறரை நேசி. அதுதான் கட்டளை. இதில் இன்வால்வ் ஆகிட்டோம்னா ஜெயிச்சிருவான். இதில் இன்வால்வ் ஆகிட்டோம்னா பங்கு கொடுக்கும்போது கலாவங்க மாட்டான். நன்மை செய்கிறவன், நான் ஒரு ஓனரு, நான் நன்மை செய்கிறவனாக இருந்தால் நான் ஓனராக இருக்கிறேன், எனக்கு கீழே 10 பேர் என் கடையில் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் இதில் 2,000 நம்ம ஆட்டையை போட்டுன்னு பார்க்க மாட்டான். சத்தியம் தெரிஞ்சவன் பார்க்க மாட்டான். நீங்கள் என்ன வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, ஜெயிக்க முடியாதுங்க. அடித்து பேசுகிறேன். ஏன்னா எனக்கு 45 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட நானும் 35 வருஷம் இந்த பெந்தகோஸ்தேல உலா விட்டு கிடக்க. இங்கே ஜெபம் பண்ணவங்கெல்லாம் கடையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கர்த்தரை விட்டு போனவன் தான் நிறைய பேர் இருக்கிறான். காரியத்தில் வாழ்ந்த சில பேர் மட்டும்தான் நல்லா இருக்கிறான். அவன் குடும்பங்களும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டு சொல்லட்டு. அதனால சொல்றாரு, நீங்க ஒபே மை கமாண்ட்மெண்ட், என் கட்டளைகள் அனைத்துக்கும் நற்செயல்கள் அனைத்திற்கும் நீங்க பாத்திரவனா நடங்க. இதுல நடக்க கத்துக்கொள்ளுங்க. முதல்ல ஏன் வயிறு அல்ல, கர்த்தர் முதல்ல சொன்னார், முதல்ல கர்த்தர் வயிறு, அப்புறம் 2வது ஏன் வயிறு, 3வது உலகத்தாருடைய வயிறு. 3 வயிறு இருக்குது இங்க. நம்ம எப்போ கிடைச்சா நம்ம வயிறு தான். அத்தாடி நம்மளுக்கு போதும்.
அது அவன் ஒரு நாள் கிடைக்கும், 2ஆம் நாள் எங்கிருந்தே கிடைக்கும், 3ஆம் நாள் எங்கிருந்து கிடைக்கும்? கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய கிரியைகள்ல மோசம் இருக்குது. ஜெபத்தில் கர்த்தர் கேட்கற கிடையாது. பரிசுத்தவனுடைய ஜெபங்கள் மட்டும்தான் கர்த்தர் கேட்பார், எல்லாருடைய ஜெபம் கேட்க மாட்டார். அப்ப இவங்க பார்க்கும்போது இவங்க வயிறை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் என்னாச்சு, அவருடைய காரியங்கள் என்னாச்சு? அதுக்கு தான் சொன்னாரு, சபைக்கு வரியா? ஆம் ஆண்டவரே, எனக்கு நிறைய தொழிலை தாங்கன்னு கேட்காத. ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைகளின்படி நடக்க எனக்கு என் செவியை முதல்ல திறந்து விடும். இந்த காது இருக்குது, இது இது கொடுக்கக்கூடிய சத்தியத்தை கேட்கல, வாங்கக்கூடிய சத்தியத்தை தான் கேட்குது. இனி வாங்கக்கூடிய சத்தியத்தை விட்டுட்டு கொடுக்கக்கூடிய சத்தியத்தை கேட்கட்டுன்றார். கட்டளையா தான் இதை கேட்டு நல்லா இருந்து காது விளையாடி இதை கேட்டுட்டா அப்புறமா ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு. இப்ப என்னன்னா, பரலோக ராஜ்யத்தில் தேவனுக்கு பொக்கிஷங்களை வைக்க இடம் இல்லை. அதனாலதான் தேவன் மனுஷன் இங்க தரன்ற கொஞ்சம் ஆண்டுட்டு போ, அது அவருக்கும் தேவையில்லை. தங்கமும் வெள்ளி பொண்ணும் சாப்பாடு அவருக்கும் தேவையில்லை. பரலோக ராஜ்யத்துக்கு கெட்டுதான் போகுது, அதை மனுஷனுக்கு கொடுக்குறேன்றாரு. மனுஷன் வந்து அப்படி இல்லையா, மாம்சத்தின்படி தான் வாழ்வேன், நான் எனக்கு 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 அப்படித்தான், எனக்கு இப்படித்தான். இப்ப பாருங்களா, ஒரு மனுஷனை காட்டுறேன் இல்லையா. முதல்ல அந்த மனுஷனை சொல்றேன். இஸ்ரவேலில் இப்படி ஒரு பணக்காரன் ஆகினதே கிடையாது. அவன் எப்படி ஆகுனான்னு சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்களா. என்ன மாதிரி அவன் பணக்காரன் ஆகினான், எப்படி மேன்மை அடைஞ்சான்? கட்டளையில் கட்டளை யாத்திரா புஸ்தகம் இருக்கு. முதல்ல கட்டளை சொல்லல, கட்டளை கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணா, அந்த மனுஷனுக்கு என்னதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றேன் நான். ஆமேன். நம்மளுக்கு ஒரு பவுனை வாங்கி போட முடியல, ஒரு 15 பவுன் ஒரு நகை போட முடியல, புருஷன்மார்களை வச்சுக்கிட்டு. சில பேர் புருஷன்மாரை கட்டிக்கிட்டு புருஷன்மார் மேலேயே ஒரு குறை, இவனை கட்டிக்கிட்டு ஒரு 10 பவுன்ல ஒரு தாலி போட முடியுதா? இஸ்ரவேலில் ராஜாக்கள் இருந்தாங்க பாருங்க, யாரும் மாமஞ்சத்தையோ பொண்டாட்டுடைய ஸ்ரீதனத்தையோ வச்சுலாம் ஒன்று வாழல. அவன் கர்த்தரை வச்சு பணக்காரன் ஆகலாம். ஆகாசின் குமாரன் எசேக்கியேல் 25 வயசுல ராஜாவாகிறான். 2 ராஜாக்கள் புத்தகம் 18, 19 எல்லாம் வருது. 25 வயசுல ராஜாவாகிறான். நல்லா கவனிக்கணும், 25 வயசுல ராஜா. நம்மளுக்கு 45 வயசாச்சு, ஒரு கார் இல்லை. அவன் 25 வயசுல ராஜாவாயிட்டான். எனக்கு ஒரு அக்கா பார்த்தா கொஞ்சம் வெக்கமா தோணும். அக்கா அப்பதான் இன்னோவா கார் எடுக்குன்னு சொல்லிச்சு, பிரச்சனை வந்து மூடிட்டு. நம்மளால முடியல. ஏன்? மனுஷன் நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது, தேவை நினைக்கிறதுல நடக்கணும், அப்பதான் நடக்கும். 25 வயசுல ராஜா, 29 வருஷம் ராஜாவா இருந்தான். ராஜாவா இருக்கிறதுல மட்டும் மேன்மை இல்லை, அவன் என்னத்தெல்லாம் அனுபவிச்சான். கர்த்தர் அவனுக்கு என்னத்தெல்லாம் கொடுத்தார். 3 வகையான ஸ்பிரிட்டாட்டு பேசுது. முதல்ல 2 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல, எருசலேம்ல ராஜாவா இருந்த அந்த எசேக்கியேல் இவன் பெலிஸ்தரை முறியடிச்சான். காசா மட்டும், அது பெலிஸ்தர் தேசம், காசா மட்டும் அந்த எல்கை, அப்புறமா அது காசா மட்டும், அப்புறமா எல்லை மட்டும் உட்புகுந்து காவல் கோபுரம், அதனால் அந்த எல்கையை தாண்டி உள்ளே இருக்கிற அந்த காவல் கோபுரத்தை உட்புகுந்து அரணான நகரங்கள் வரையும் முறியடித்தான் இருக்குது. எப்படி சண்டை நடந்துட்டு பாருங்க. சின்ன நாடு எருசலேம்ங்கிற சின்ன குட்டி, இது வந்து வெற்றி பெலிஸ்தரை தோற்கடிப்பதுங்கிற கூடாத ஒரு விஷயம். அவன் 50,000 பேர் இருக்கிறான், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 3000 பேரை கொண்டு அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஜெயிச்சுட்டான். அவங்க ஊருக்குள்ள புகுந்து அடிச்சான் இருக்கு. எப்படிப்பட்ட வெற்றி பெறாங்க? ஊருக்குள்ள புகுந்து அங்கே போய் சண்டை போட்டிருக்கிறான். அப்போ என்ன மாதிரி தேவன் அவனுக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்கு பாருங்க. அந்த ஊருக்குள்ள புகுந்து அடிக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இது எப்படி பண்ண முடியும்? ஒரு வேளை சொல்லலாம், இதை பைசா வச்சு பண்ண முடியாது இல்லையா? நான் ஒரு நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டில் அடிக்கிற மக்களை துரத்தை அடிக்க பைசா வச்சு அடிக்க முடியுமா? இல்லை நான் அவருடைய நாட்டுக்குள்ளே இருக்க செல்வத்தை வச்சு கொண்டு போக முடியுமா? ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஆனால் சிறந்த வெற்றியை கர்த்தர் பெலிஸ்தருடைய கையில் எசேக்கியேல் வாங்கி கொடுத்தார். ஏன்? உண்மையாக இருந்த அந்த மனுஷன். அதுக்கு முன்னாடி தான் பார்ப்போம், நம்மள தோக்கடிக்க முடியும். சத்துருக்குடைய கோட்டைக்குள்ள உள்ள போய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால் நம்முடைய எல்லா பிசாசுகளையும், எல்லா நோய்களையும், எல்லா பாரங்களையும், எல்லா கஷ்டங்களையும் நாம் தூக்கி வீச முடியும். போகல, காசு வந்தவுடனே கடைக்காரங்க மைண்ட் தான் வருது. கடைக்காரன் இருந்துட்டு போறாங்க, இன்னைக்கு நாளைக்கு வாங்கிட்டு போவான். கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை இருந்த பிரசங்க கர்த்தர் ஒருத்தர் சொல்லுவார், சொல்லிட்டு போறேன். கர்த்தர் சொல்லுவார், ஒருது வந்து 1 வருஷத்துக்கு சம்பாதிச்ச எண்ணெயை கொண்டு ஊத்துறான். அவர் விபச்சாரிக்காரி 1 வருஷம் சம்பாதி, இவ்வளவு தான் இருக்கும் டப்பா, இவ்வளோதான் இருக்கும். இது 1 வருஷம் சம்பாதிச்சாதான் இவ்வளவு இது வாங்க முடியும். அவ்வளவு எண்ணெய் கொண்டு இவ்வளவு தான் இருக்கும். அதை கொண்டு காலில்
இயேசுடைய காலில் ஒரு ஊத்துறா. அதுக்கு பக்கத்தில் இந்த யூதாசை சொன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள யூதாஸ் இருக்கும். இப்படி விருதா கொண்டு ஏசிட்ட கொண்டு கொடுக்கணும் பார்க்குங்க, அவருடைய காலில் கொண்டு ஊத்தன்னு பார்க்கணும். நம்ம வீட்டில் காசு வந்துட்டு மைண்ட் வந்து தெரியுமா, அங்கே சபையில் கொண்டு போடணும் பார்க்குங்க. அதே மாதிரி தான் யூதாஸ் நினைச்சான். ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய பைசாவை இங்கே கொண்டு கொடுக்குறாங்க, ஏழைக்கு கொடுத்தா என்ன? அப்போ அவர் சொன்னார், ஏழை ஒன்று சுற்றி எப்பவும் இருக்கிறான், கொடுக்கலாம், நான் இருக்க மாட்டேன், அதெல்லாம் முதல்ல எனக்கு கொண்டா. ஒரு வாரத்தை ஒரு கதை சபைக்கு வருவார். சபைங்கிறதே உனக்கு ஒரு வாரத்தை ஒரு கதை மைண்டில் வரும். மிச்சம் நாள் ஃபுல்லாக பிச்சைக்காரன் கூட தான் லாந்திட்டு கிடக்கிற. அதனால உன் கூட எப்போ பிச்சைக்காரன் இருப்பான், நீ அங்கே கூடு அப்படின்னா இவனுக்கு மனசு கேட்கல. மனசு கேட்காதுங்க. இங்கே மனசு கேட்காது. அவனும் யூதாஸ் வந்து நம்பர் 1 ஆவிக்குரியவன். 12 அப்போஸ்தலர் டாப் இடம் அவனுக்கு தான். ஏன்னா அவன் தான் காசை சுமக்கக்கூடிய வேலையை கற்றுக் கொடுத்தார். அவன் தான் காசை வச்சுக்கிடணும், மிச்சம் எல்லாரும் சும்மா சுற்றி தான் கிடக்கணும். எப்பவும் யூதாஸ் இயேசு கூட தான் இருந்துட்டு இருந்தார். காட்சி கொடுக்குற முத்தம் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் இயேசு முத்தம் சேர்த்து காட்டி கொடுத்தான்னா, முத்தம் பலமுறை பண்ணுனா இப்பவும் பண்ணும்போது அதே மாதிரி தானே பண்ணுறான்னு சொல்லிட்டு இயேசு நினைக்கிறக்க வேண்டிய அப்படி சொன்னான். புரியுதா உங்களுக்கு? இயேசுக்கிட்ட போகும்போது இயேசு ஒரு அற்புதம் செய்கிறாரு, நொண்டிக்கால் நடந்துடுறான். டக்குன்னு அந்த வீட்டுக்காரர் 50,000 கொடுக்க யூதாஸுடைய பேக்கில் வைக்கும்போது யூதாஸ் பணத்தை பார்த்தோன்னு ஒரு முத்தம் இயேசுக்கிட்ட. ஏன்னா பணம் வரும்போது அன்பு கூடும். இதே முத்தத்தை தான் அப்பமா அடித்தான், இயேசு கண்டுபிடிக்க முடியாது. ஆண்ட சொன்னார், டே முத்தம் கொடுத்தாடா இந்த ட்ரிப்பினே காட்டி கொடுக்கன்ட்டார். ஏன்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு இருதயம் கிடையாது, வாங்குறதுக்கு மட்டும் தான் இருதயம். இங்கே பெலிஸ்தருடைய தேசத்துக்கு உட்புகுந்து அங்கே போய் வெட்டினான் இருக்குது. அடுத்து 2வது பாயிண்ட், எசேக்கியேலுடைய 14வது வருடம் அசிரிய ராஜா, 18வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்தது. அசிரிய ராஜா சனகரிப், அவங்க வந்து பயங்கரமான கூட்டம், மண்ணு போட்டா மண்ணு உள்ளாத கூட்டம். எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 1,00,000 யுத்தத்துக்கு 1,85,000 பேர் வந்தாங்களாம். இஸ்ரவேலில் மொத்தமே 85,000 பேர் இருக்க மாட்டான். 1,85,000 பேர் அசிரியர்கள் வந்தாங்களாம். இல்லையா? 19வது அதிகாரம் 35 வசனத்தில். அன்னைக்கு நைட்டு கர்த்தருடைய தூதனை புறப்பட்டு போய் அசிரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை வெட்டி கொண்டான்றது. எனக்கு நல்லா ஒரு இது, இந்த தூதன் எப்படி வந்து வேலை செஞ்சிட்டான். நிறைய பேர் கடலில் வேலை செய்யும்போது மடியில் ஒன்றுமே வராது, கண்ணில் கண்ணீர் வரும். இப்போ நேற்று 5 லட்சம், போன கிறிஸ்மஸுக்கு கடையில் 25 லட்சம், இன்னைக்கு 50,000 முண்டகனம் உருட்டிட்டு கிடக்கிறாரு. அங்கே ஜெபம் ஈஸியாக பண்ணிடலாம் கிடக்கறல. இல்லைன்னா கடையில் அந்த வேதனையில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவான். கர்த்தாவை கண்ணீரை காண்கிறேன். ஆர்டர் பார்த்தாரு, 5 லட்சம் ரூபாய்க்கும் 25 லட்சம் ரூபாய்க்கும் வியாபாரம் வித்தியே. ஆமாம், எப்படி வித்தா? ஆட்கள் வந்துச்சு, கிழிச்சுது ஆட்கள். 1,85,000 பேர் பாளையத்தில் இருக்கும்போது இந்த தூதவை வெட்டிட்டு வந்தானா. இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கு நடக்கிறது. என்னென்ன, வான் திராணிக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. வான் திராணி ஒன்றே ஒன்று தான், கண்ணீர் விட்டு அழுவ, மீன் இல்லைன்னா சாப்பிடாம இருப்பேன், இன்னும் கோவம் வந்து 4 பேரை கத்துவேன். ஆமேன். சரியாக கூரையில் குப்புசை போடுறவனுக்கு கூப்பிட்டு 4 சென்னில் ஒரு அடி ஒன்றுமே அனுப்பிடுவோம். அதுக்கு ஒன்று பயம் காட்டுவோம். கடலில் இருந்து கூரையில் வர்ற மீனுக்கு மேலே இருக்கிற மனுஷன் என்ன செய்ய முடியும்? கேப்டன் உங்களாலே ஒன்றும் பண்ண முடியும் நினச்சி மீனிக்கிற என்ன பண்ணுவான்? கத்துறது. என்ன ஒழுக்கம் அப்படி இப்படின்னு வராது ராஜா, வராது. கடலில் ஒரு காரியத்தை நடத்தணும், கடையில் ஒரு காரியத்தை நடத்தணும், வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நடத்தணும்னா உன் கிரியை செம்மையாக இருந்தால் நீ செய்ய முடியாதவைகளை, ஆச்சரியமானவைகளை கடலுக்குள்ளாய் உட்புகுந்து, தேசத்துக்கு உட்புகுந்து, கூட்டத்துக்கு உட்புகுந்து, அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத தூதன் நன்மை செய்யும்படிக்க உனக்கு யுத்தம் பண்ணுவான். 1,85,000 பேர் அட் அ டைமில் கொண்டு போட்டு போயிட்டான். இந்த ஒரு மனுஷோட இஸ்ரவேல் எருசலேம் தேசத்துக்காக அல்ல, இந்த மனுஷன் அப்படி வாழ்ந்தான். என் வாழ்க்கை பின்னாடி சொல்றேன். இருக்கிறோம் நம்ம. ஓ ஆண்டவரே கைத்தட்டுங்க, நல்லா பாடினாராப்பா அவர். நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேனே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லா பிரசங்கோட நல்லா பிரசங்கம் பண்ணுவேன் நான். ஏன்னா இங்கே பிரசங்கம் அந்த மாடலில் இருக்குது. இங்கே ஆவிக்குரிய பிரசங்கம் பண்ணுவோம். இந்த மாம்சத்தை வந்து பேச மாட்டோம். நீங்கள் கண்ணீர் விடுங்க, நீங்கள் கவலைப்படுங்க, நீங்கள் வந்து ஒரு உங்கள் கவலையெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். அவர் இன்னைக்கா பார்த்தார்? நீ பிறக்கும் போதே உன் கவலையெல்லாம் அவருக்கு தெரியுமாப்பா. உன் கண்ணீரை அவர் பார்க்குறார்.
சகோதரி, நீ உன் கண்ணீர் குப்பையில் கொண்டு போடு, நீ கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக நடக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் தெய்வமும் நம்மளை கரெக்டாக இருக்க சொல்லுது. நம்ம கரெக்டாக இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். நம்ம தப்பாக இருந்துட்டு நமக்கு எல்லாம் சரியாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம காரியத்தை கரெக்டாக இருக்கணும். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20:13 செல்வங்கள் எசேக்கியேலுக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு. பாபிலோன் ராஜா பேரோதாக் பலதான் அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலையை அனைத்தையும் திறந்து காண்பித்தான். எசேக்கியேலு பாபிலோன் ராஜாவுக்கு எத்தனை ராஜா, பெலிஸ்தர் ராஜா முதல்ல வந்தார், அப்புறம் அசிரிய ராஜா வர்றாரு, இப்போ பாபிலோன் ராஜா வர்றாரு. இல்லை என்னதெல்லாம் இருந்துச்சான். ஆமேன். ஆவிக்குரியவனை தங்கம் போடக்கூடாதும்பா, இவனை வாசிக்கிறேன் பாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற 1.5 பவுனையும் கலத்தி போட்டுரு. நம்மளுக்கு தங்கம் பாவம். இங்கே சொல்கிறேன் என்னெல்லாம் இருந்துச்சு. தங்கம் பாவம். எங்க வேதம் சொல்லுது, எசேக்கியேலை போல அப்படிப்பட்ட பரிசுத்தவன் முன்னாடி இருந்தது கிடையாது, எசேக்கியேல் போல இப்படிப்பட்ட பரிசுத்தவன் பின்னாடி வந்தது கிடையாது. ராஜாக்களை சொல்லுது, அவனுக்கு முன்னாடி இப்படி ஒரு பரிசுத்தமான ராஜா வந்ததும் கிடையாது, அவனுக்கு பின்னாடி இப்படி ஒரு ராஜா பிறக்க போகிறதுன்னார். அவருக்கு கிடைச்ச செல்வங்கள்லாம் சொல்கிறேன். ஆமென். வெள்ளி முதல்ல, அப்புறம் பொண்ணு, அதை தங்கம். ஆமென் சொல்லுங்களேன். கந்த வர்க்கம், நல்ல பரிமள தைலம். இதான் சொன்ன இவ்வளோதான் டப்பா 1 வருஷம் சம்பாதிச்சா தான் நம்ம ஒரு டப்பா ஸ்ப்ரே வாங்க முடியும். பரிமள தைலம் ஸ்ப்ரே அத்தரம்பர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இவ்வளோங்கன்னு வாங்குறதுக்கு அல்லது இவ்வளோங்கன்னு வச்சுங்களேன். 1 வருஷம் சம்பாதிக்கணுமா ஒரு விபச்சாரிக்காரி அந்த மாதிரி சம்பாதிச்சு தான் ஒன்று வாங்க முடியுமா. இவனுக்கு பரிமள தைலம் பெரிய பெரிய கட்டடம், இந்த மாதிரி சபையாக பெருசாக கட்டிடங்களை கட்டி அங்கே தக்க வச்சுருந்தானா. அப்போ எத்தனை பல்லாயிரம் கோடி ரூபா போகும். இவ்வளோ காணுக்கே ஒரு ஆள் 1 வருஷம் நல்லா சம்பாதிச்சு தான் கிடைக்குமா. பயங்கர பணக்காரனாக இருந்தான். ஏங்க இதில் உழைச்சா வராதுங்க. இது உழைச்சி முன்னேற நீங்கள் கிடைக்காது, உழைச்சா கிடைக்காது. நீங்கள் நினைக்கிறீங்களா பில்கேட்ஸ் அவர் பணக்காரன் ஆகிட்டார், இதெல்லாம் உழைச்சா கிடைக்காதுங்க. விசேஷத்த ஞானங்கள் ஏதோ ஒன்று வேலை செய்திங்க, தேவன் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. நீங்கள் உழைச்சி இதெல்லாம் பெற முடியாது. அங்கே உழைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். உழைப்பு வேணும், பட் அதனால தான் நம்ம சக்ஸஸ் ஆகிறோம் நீங்கள் ஒரு காலம் நினைக்கக்கூடாது. அந்த உழைப்பில் இங்கே நீ வருவோம், பின்னாடி வருவோம், சரியா? உழைப்பு நம்பிட்டு தான் இருக்கிறோம் எல்லாரும். உழைக்கணும், வேலை செய்யணும், அது நல்லதான், போராடணும். பட் அந்த போராட்டத்தில் வேலையில் அது கிடைக்காது. அடுத்து சொல்றார், ஆயுத சாலை, அணுகுண்டு எல்லாம் அப்பவுமே ரெடி பண்ணி வச்சிருப்பான் போல தெரியுது. யுத்தம் கேடகத்துக்கு போகிறதெல்லாம், யுத்தத்துக்கு போகிற கேடகெல்லாம் வச்சிருக்கிறான். இங்கே 5 பாயிண்ட் சொல்லுது. இது 2 நாளாகமா 32வது அதிகாரம் 27வது வசனத்தில் அங்கே ஒரு 9 காரியத்தை சொல்லுது. கொஞ்சம் கூட வைக்கலங்க, கர்த்தர் கொடுக்கல, நிறைய கொடுத்தாரு. ஆனால் சூப்பராக நடந்துட்டான். நம்மளுக்கு யாராக கூப்பிட்டுட்டு ஒரு 5 ரூபாய் நம்மளுக்கு தேவைன்னு வைக்கலாம், அது எந்த மனுஷன் கேட்டாலும் ஓடி போய் அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு அவங்க கூட திருவிழாவுக்கு போயிட்டு அவங்க கூட கொண்டாடிக்கிட்டு எந்த நல்வாழ்க்கை குறித்தும் மேன்மை குறித்து கரிசனை இல்லாமல் வாழும். சபைக்கு போனால் போதும். ஐயா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் அந்த இடத்துல இல்லைங்க. ஐஸ்வர்யம் நிறைய பணம் இருந்துச்சான். 2 ரத்தின கற்கள். நம்ம ஊரில் தங்கம் என்னது 18 கேரட்டா ஏதோ ஒன்று என்ன போடுறாங்க. ஐயோ தங்கம் போட்டுட்டா, அது என்னது இது கூட போடக்கூடாது. நம்ம வந்து இது பித்தளையில் கூட நம்ம போடக்கூடாது. ஆவிக்குரியவன் காட்டாடாமா. இங்கே ஒருத்தன் ஆவிக்குரியவன் காட்டி வச்சிருக்கிறான் பாருங்க. அவனை காட்டுறான் எப்படி ஆவிக்குரியவனும் அவன் போட்டுக்க. ரத்தினங்கள், ரத்தினம் என்ன தெரியுதா உங்களுக்கு? சரி, தெரிஞ்சால் நல்லது, இல்லை நீங்களே படிச்சுக்கிடுங்க, தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துக்கிடுங்க. ஏன்னா இன்னும் நம்ம ஆவிக்குரிய சபையில் இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியாது, நம்ம ஜனங்க பார்க்க மாட்டாங்க. அடுத்து வினோதமான ஆபரணங்கள் வைக்கும்படி பொக்கிஷ சாலை. வினோதமான ஆபரணம் அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களை மருந்து ஒரு செயினை போட்டுருலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு செயினை போட்டான்னா கீழே இருக்கிற 5 விரலுக்கும் அதோட கூட ஜாயின் பண்ணி நகை இருக்கும். அப்படி நகையாட்டே மாறி வருவாள். ஆபரணங்கள் வைக்கக்கூடிய வினோதமான ஆபரணங்கள் வைக்கும்படிக்கிற பொக்கிஷ சாலை. அதுனா இந்த இது லலிதா ஜுவல்லரி மாதிரி, கஜானா மாதிரி, இந்த மாதிரி அந்த நகைகள் வைக்கக்கூடிய இந்த நகை கடைகள் மாதிரி அவன் வச்சிருந்தானா. உள்ளவே உள்ள பார்த்தாலே இருதயத்தில் மனுஷனுக்கு அப்பா. ஒருத்தர் வந்து பார்த்தான் பாருங்க, இந்த பாபிலோனுடைய ராஜா பார்த்துட்டு அப்படியே விழுந்துட்டான். எப்படி உனக்கு கிடைச்சது இதெல்லாம்? இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவேன் நான். அப்புறமா பண்டசாலை வச்சிருந்தானா. தானியமும் திராட்சரசமும் எண்ணெய் 3 இருந்துச்சான். தானியத்துக்கு ஒரு பண்டசாலை, திராட்சரசத்துக்கு ஒரு பண்டசாலை, எண்ணெய்க்கு ஒரு பண்டசாலை, இப்படி வச்சிருந்தான். ஒரு கொட்டாரம் அப்படின்னா சகலவித மிருகத்திற்கும் கொட்டாரம். நம்மளுக்கு இருக்க ஒரு வீடு கிடைக்குதா பாருங்க. இந்தால சம்பாதிச்சுட்டு
அப்படியே மறுநாள் காலையில் பார்த்தா வட்டி கொடுக்க காசு இருக்காது. காசெல்லாம் போய் வட்டிக்காரி வந்து கேட்பேன், வட்டிக்கு காசு தரக்கூடாதா? புருஷன் மனைவி வைப்பார், மனைவி புருஷன் வைப்பார். என்னாச்சு? நேற்றே அவன் தக்காந்து வாங்கிட்டு போயிட்டேன். அப்படித்தானே பேசுவோம் நம்ம. யாராவது ஒன்று சொன்னால் கேட்டுறக்கூடாது. எதனால மனுஷங்க மேன்மேடையான்னு சொன்னால், எதையோ யாராவது சொல்லுவாங்க, அந்த கைத்தை எடுத்து கெட்டு, அது ஜின்னுட்ட போய் இதை எடுத்து கெட்டு எல்லாம் சரியாயிரும், அந்த ஆலயத்தில் போய் ஏதாவது இன்னும் பண்ணிருந்தா சரியாயிரும், அப்படிலாம் சரி. அப்படி பண்ணவன் தான் கீழே கிடக்கான், கருத்தா போனவெல்லாம் மேலே தான் இருக்கிறான். தொழுவோம் மந்தைகளுக்கு. 7 இவன் தனக்கு பட்டணங்களை கட்டினான் இருக்குது. 8 ஏராளமான ஆடு மாடு, மகா திரளான ஆஸ்தி. இதெல்லாம் போவ கீகோன் ஆற்றில் இருந்து எருசலேமுக்கு அண்டர் கிரவுண்ட் போட்டு ஒரு ஊற்றை கொண்டு வந்தானா. அதான் பெதாஸ்தா குளம். எருசலேம் இருக்கிற பெதாஸ்தா குளம் எப்படி உண்டாச்சுன்னா, எசேக்கியேல் உண்டு பண்ணானா. வனாந்தரத்தில் கிடக்கிற ஆற்றில் இருந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியல. ஏன்னா வெட்டினதுக்கு எந்த தடையும் கிடையாது, ஆனால் உருவாச்சு. எல்லாருமே சொல்கிறாங்க, அவன் தேவனோடு கூட அவன் ஐக்கியமாக இருந்ததுனால தேவனுடைய தூதன் இவ்வளோ பெரிய ஒரு ஊற்றை எசேக்கியேலுக்காக, எசேக்கியேலுடைய ஆடு மாடு தொழுவத்தில் இருக்கிறவர்களெல்லாம் உண்ணவும் அது குடிக்கிறதுக்கு வேண்டி தூதன் அங்கே இருந்து ஒரு வல்லமையினால் ஒரு விஷயத்தை செய்து ஒரு ஓட்டையை போட்டு பெதஸ்தா குலத்தை ஏற்படுத்தி வச்சான். அதில் தான் பின்னாடி பெதஸ்தா குலம் வந்துச்சான். இப்படி இவ்வளோ பெரிய காரியங்கள், பொண்ணு செல்வம் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கும் போது எப்படி இது வந்துச்சு? எல்லா சகல ஜாதிகளுடைய மனுஷனை பார்க்கல மேன்மையாக இருந்தான். எப்படி இப்படி ஆயிற்று? என்னன்னு வந்துட்டுன்னா நம்மளுக்கு முடியல. நானும் நாள்தோறும் தூதனுக்கு செபிக்க தான் செய்கிறேன். ஒரு நாளாக வாப்பா என்ன உன்னை பார்க்கணும். ஒரு நாள் என் கையை பிடிச்சிச்சு. ஒரு நாள் வந்து பனிக்கட்டிய மாதிரியும் தீ மாதிரியும் என் மேலே வந்து இறங்குச்சு. 2 நாள் தான் வந்துச்சு. இனி அதை எப்படியாவது இன்னொரு நாள், அது வந்ததுலேருந்து தீர்க்கதரிசனம் வேலை செஞ்சிச்சு. இனி எப்படியாவது இன்னொரு நாள் அது எப்படியா பார்க்கணும். முட்டி ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், முட்டு போடுறேன், பாடுறேன், துதிக்கிறேன், வசனங்களெல்லாம் ஏராளமாக வச்சு ஆராதிக்கிறேன். வரமாட்டாங்க. வந்தது போதுமா, இனி வர மாட்டானா அதுவும் தெரிய மாட்டாங்க. எல்லா தூதனுடைய எல்லா பேரும் சொல்லி கூப்பிட்டு பார்த்துட்டேன். கறங்க மாட்டேங்கிறான். உள்ளே இருக்கிற பேய்களை கொஞ்சம் நூதனமாக துரத்தி விட்றக்கு ஐடியா போட்டிருக்கிறேன். வரமாட்டேன் சொல்லிட்டு தான் இருக்கிறான். அவனை கூப்பிடாம விட மாட்டேன், நான் எடுக்காம விட மாட்டேன். ஒன்று சாகணும்னு வரணும். ஆனால் அவன் என்ன வித்தையில தான் வேலை செய்கிறான். எப்படி பணக்காரன் ஆகிற ஒரு மனுஷன் கையிட்டு செய்ய வேலை நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். பட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதில் நின்றுங்க. ஆமென். எதுவுமே நடக்காதுன்னு ஏன் பண்ணவே செய்யாது. எதுவுமே நடக்காதுன்னு சொல்லாத. இங்கே எல்லாவற்றையும் நடத்துறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் உன் கையில் ஒன்று கொடுத்துட்டார். நீ இதை படி, கொஞ்சம் இருந்துட்டு படித்து கொஞ்சம் வாழு, கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு நடக்காது ஆண்டவரே, இது இப்படி சாத்தியமாகும், இது எனக்கு அப்படி போகும், இது எனக்கு இப்படி போகும், கிடையவே கிடையாது. ஏண்டடிக்கிற வல்லமை கொஞ்சம் தான் உங்களுக்கு வேலை செய்யும். எத்தனை பேருடைய கவலை, நான் நிறைய பேருடைய கவலை கேட்டு நானே சோர்ந்து போயிடுவேன். சில நேரத்தில் ஃபோன் எடுத்தால் அது 3 மணிக்கு முடியும், அப்புறமா 9 மணிக்கு தூங்குவேன். சில நேரத்தில் 6:30க்கே தூங்கிடுறேன். முக்கால்வாசி கவலையிலேயே தூங்கிடுவேன். பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, சரி இன்னொரு அதை வச்சு 2 மொபைல் வச்சிருக்கிறேன், இன்னொரு மொபைல் டக்குன்னு ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை பாஸ்டர். இதெல்லாம் கேட்கும்போது கடைசியில் ஏன் பிரச்சனை வரும்? ஆத்தாடி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. சரி இன்னைக்கு இப்போ படுத்துக்கிட்டு நாளைக்கு உள்ள கதையை விடிய காலம் எந்திரிச்சு தேவன்ட்ட போய் முதல்ல போய் முறையிடுவோம், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். எசேக்கியேலுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவன் அப்படி ஒரு ஜெபிக்கிற வீரன். இப்போ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு பாருங்க. அவனை பற்றி முதலே பேசும்போது போட்டுருச்சு. பின்னாடி தான் செல்வங்களை பற்றிலாம் பேசுது. கண்டவன் வீட்டில் போய் செத்தவனுக்கு சாப்பிட்றது. அதுக்கு பின்னாடி சொல்றது எனக்கு பிரச்சனை. எவன் வீட்டில் திருவிழா நடந்தாலும், எவன் வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் ஓடி போய் எல்லாம் தின்றது. அப்புறம் சொல்றது நான் இன்னும் முன்னேறவே இல்லை, எனக்கு கர்த்தர் என்னத்தை தந்தார். கர்த்தருக்கு நீ என்ன செஞ்சுட்டு நீ சொல்லி தர்றதுக்கு? எவ்வளையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வச்சு உள்ளே வச்சு முதலாக வச்சு நிறைய கல்யாணத்தில் குடிக்க கொடுக்குறது. நீ குடிங்க, சவலா நீங்கள் குடிங்க, சவலா நீங்கள் குடிங்க. கேட்காத கடவுள்கிட்ட கேட்காத கிடைக்கும்னு கேட்காது. மச்சான் நீங்கள் குடிங்க, மச்சான் நீங்கள் குடிங்க, நீங்கள் குடிங்க. என்னைக்குமா குடிப்பீங்க? நீங்கள் ஒரு நாள் ஏன் அன்னைக்கு செத்து போயேன், என்னைக்கா சாவர ஒரு நாள் சாவரன்னு செத்து போயேன். நல்லா இருக்க ஆசை வருதுல்ல, அப்போ நல்ல மாதிரி நட. நம்ம ஜெபிக்கும் போது அக்கினி வந்துடும்.
அதெல்லாம் ஒன்று வர போய் பேசுகிறானுங்க கள்ள வைக, அதெல்லாம் ஒன்று வர. நீ சரியாக இருந்தது கைட்டு நடக்கும். நான் ஒரு சொல்கிறேன், நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்கு. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்காமல், வெள்ள முடியாது இந்த டை அடிக்காமல், என்னைய மாதிரி பெரிய உதவி இருந்தால் லிப்ஸ்டிக் போடாமல், வெள்ளை தாடியோட கூட காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பக்கத்தில் ஒரு ஜெபம் பண்ணி பாருங்கள். பல்லு தேய்க்காமல் அங்கே ஜெபம் பழுக்குமா? சொல்லுவான், பிரதர் சாயந்தரம் பார்க்கலாம் போ. என்னன்னு எந்த காரியத்தையும் சுத்தம் பண்ணல, ஜெபம் வாடையாக தான் வரும். ரைட்டு தானையா? வாயை ப்ரெஸ் பண்ணல, கண்ணை துடைக்கல, எதுவுமே சரி பண்ணல. சோத்திரம் ஆண்டவனே, உள்ள இருந்து நீ 2 நாள் சாப்பிட்ட பாரு, அதெல்லாம் சரியா உள்ள அப்படியே வாய் வழியா வந்து வெளியே வரும்போது பிரதர் டாட்டா நான் புறவு வரேன். ஐயா அப்படி சொல்றாங்க, நீ போய் சுத்தம் பண்ணிட்டு வா, மறுபடி பேசலாமா. அதான் கருத்து. எதுக்கு கிடைக்கின? சுத்தம் இல்லாமல் நீ என்னதான் வாயை திறந்தா நடக்காது. சுத்தமா வா, கடவுள் கண்டிப்பா தரும். இப்போ எசேக்கியேலை பத்தி சொல்றேன், புரியுறதுக்காண்டி சொல்றேன். என்ன நிறைய நேரம் போனோடனே இந்த எல்லாருக்கும் போனோடனே ஜெபம் பண்ணணும் தான் மைண்டு வருது தவிர நல்ல மாறணும் மைண்டு வரல. எத்தனை பேர் வீட்டுக்கு போய் இருக்கிற படத்தில் எடுத்து தூக்கி வெளியே போட போறீங்க? அம்மா பேசத்தான் செய்வான், ஆட்டுக்குட்டி பேசத்தான் செய்யும், சாமியார் வரதான் செய்வார், மாமியார் வரதான் செய்யும். பிடுங்கி போட்டீங்கன்னா விசுவாசம் தெரியும், கர்த்தர் வாழ வைப்பார். நீ யாருக்காவது பயந்து வாழ்ந்தீங்கன்னா அவுட். பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னா இன்னொரு மனுஷனுக்கு உட்பட்டதான். இன்னைக்கு ஆட்டோவில் ஒரு வாசகம் போட்டிருந்தான், வாழ்றது சூப்பர், ஆனா மனுஷ கூட்டத்தில் வாழ்றத விட சாவுறது சூப்பர். ஆட்டோன்னு வாசகம் அப்படியே வாழ்றது சூப்பர், ஆனா மனுஷ கூட்டத்தில் வாழ்றது சூப்பர், மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருக்கும் அப்படிதான் போட்டான். நானும் இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் போலன்னு நினைச்சேன். உண்மையில அப்படிதான் பாதிக்கப்பட்டிருப்பான். புரியுதா உங்களுக்கு? பயத்தெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது, தூக்கி வெளியே போட்டு வர வேண்டியதுதான். இங்க ஒரு மனுஷன் இப்போ இதெல்லாம் காட்டுறேன், இப்போ இந்த பிரசங்கத்தை காட்டுறேன். இப்போ அதுக்கு சொல்றேன் பாருங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் எசேக்கியேலை பத்தி முதல்ல பேசும்போது சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இல்லை. அவர் சொல்றாரு, தேவன் மேல கர்த்தர் நம்பிக்கை வச்சிருந்தான். இதெல்லாம் சொல்றவங்க அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் இவனை மாதிரி அவன் தேவன் மேல நம்பிக்கை வச்ச ஒருவனும் கிடையாதுன்றது. அதனாலதான் எல்லாரும் பார்க்கலும் பணக்காரன். எப்படி என்ன நம்பிக்கை? உங்களுக்கு நீங்க பைபிள் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் நிறைய பேர் யூத ராஜாக்கள் வந்திருக்காங்க. எருசலேம் யூதா ரெண்டுமே ஒண்ணுதான். நிறைய ராஜாக்கள் வந்திருக்காங்க. இந்த ராஜாக்களுடைய அம்மா இல்லைன்னா ராஜாக்களுடைய அப்பா முக்காவாசி புறஜாதியா இருப்பான், இல்லைன்னா அம்மா வந்து விபச்சாரியா இருப்பான். இப்படி அவங்களோட தாய்மார்கள் இவர்கள் ராஜாவை ஆகின பின்னாடி சில காரியத்தை இஸ்ரவேலில் வைப்பதற்கு அனுமதி வைத்தார்கள். ஒரு சில பேர் அம்மா அப்பாவுடைய பேச்சை தாண்டி அந்த அனுமதிக்காம இருந்தாங்க, நிறைய பேர் அனுமதி கொடுத்தாங்க. இப்போ உங்க வீட்டில் தான் இருக்காம பாருங்க, உங்க அம்மா சொல்லுவா, எதையாவது சொல்லுவா இல்லையா, அவளுக்கு கிழக்கு மேற்க தெரியாது, பைபிள் தெரியாது, எதையாவது சொல்லுவா, நீ அப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணாத, எதையாவது சொல்லுவா. சொல்லும் போது நம்முடைய இருதயம் மழுங்கி போகும். இப்படி எசேக்கியேலுக்கு முன்னாடி வந்த எல்லா ராஜாக்களுடைய தாய்மார்களும் அந்த ராஜாக்களை முக்காவாசி பரிசுத்தமா இருப்பானுவேன், 50% பரிசுத்தமா இருப்பானு, பூரா பரிசுத்தமா இருக்க விட மாட்டாங்க. தாய் தப்ப பிடிச்சி இருத்தி வச்சுக்கணும். இப்போ எசேக்கியேல் எப்படின்னா, எசேக்கியேல் அப்படிப்பட்டவன் கிடையாது. அதுதான் சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. யாருக்குமே அவன் அலோடு கொடுக்க மாட்டான். 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். 25 வயசுல இருந்து 29 வருஷம் ராஜாவாயிரு, கிட்டத்தட்ட 54 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கிறான். இந்த 25 வயசு முதல் நாள்ல இருந்து 25 வயசு ராஜாவாகிற வரைக்கும், அந்த ஆகின பின்னாடி சரி ஆகின முன்னாடி சரி, அவன் தேவனை தவிர யாரையுமே நம்பினது கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை அவன் முதல்ல கர்த்தரை அப்படி நம்பி இருந்தான். அப்படி நம்பி இருந்ததுனால தேவனை ராஜா வாக்கிச்சு. ராஜா வாக்கின பின்னாடி அவன் எவனுக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தரே நம்பி இருந்தான். நம்ம சின்ன பிரச்சனை வரும், நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணா சின்ன வீடு ஒரு மாதிரி முறுமுறுப்பு சண்டை வரும், வரட்டியா வந்து சரியாகட்டு. ஒரு சண்டை வர எப்போ ஒரு மனுஷனுடைய விசுவாசம் தெரியும்னா, நம்பிக்கை தெரியும்னா, என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் உன் நம்பிக்கை தெரியும். இல்லைன்னா உனக்கு நம்பிக்கை தெரியாது. என்னைக்கு நம்பிக்கை வருது, என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் உன் நம்பிக்கை தெரியும்.
லவ்வாக இருக்கட்டும், தேவனுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், தேவனுடைய சத்தியங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகள் தான் முடிவு வரும் தவிர நீங்கள் எதமாக இருக்கும்போது உங்களுக்கு முடிவு வராது. அப்படி இருந்தான். 6ஆம் வசனம் சொல்லு, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமலும் அப்படி இருக்குது. ஆத்தாடி, சபைக்கு சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, லைட்டாக அந்த மகளுக்கு லேஸ் அந்த புது நன்மை எடுத்துட்டு லைட்டாக உள்ள இந்த ஞானஸ்தானம் எடுக்கலை, அதனால அப்படி இவங்களுக்குள்ளாகவே இது பைபிளை ஃபுல்லாக கரைச்சி குடித்த மாதிரி அங்கே போய் 2 மாலை தூக்கி போட்டுட்டு சத்தியம் தெரிஞ்சப்ப நம்மகிட்டே வந்து சொல்லுவாப்புல, ஞானஸ்தானம் எடுக்க பாஸ்டர் அம்மா, அதனால லேஸ் அந்த புது நன்மை எடுக்கிறேன், என் பிள்ளை லேட்டா அப்படி அப்படி கொஞ்சம் போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் வந்துருட்டா, வா போயிட்டு வா. கரண்டில் கை வச்சுட்டு தப்ப முடியாத மாதிரி. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா சரீரத்தில் தண்ணி முழுகிறது முக்கியம் இல்லை, அதை பார்க்கல ஹார்ட் மாறுறதான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? சரீரத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறது முதல் படி தான், ஆனால் அதை பார்க்கலும் இருதயம் கன்வெர்ட் ஆகணும் கர்த்தருக்குள்ளாக. நான் ஞானஸ்தானம் எடுத்தனோ எடுக்கலைங்கிற 2வது பகுதி, முதல் பகுதி நான் கர்த்தரை விட்டு பின்மாறக்கூடாது என்கிற பகுதியை ஹார்ட்டில் இருக்கணும் எந்த சூழ்நிலைக்காகும். 2வது இங்கே ஞானஸ்தானம் எடுக்கலாம். முதல்ல ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும் தெரியுமா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கணும். அதாவது இனி நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன் சொல்லிட்டு தான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்னு நீங்களாம் கர்த்தரை விட்டு போயிட்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. புரியுதா சொன்னது? கர்த்தரை விட்டுட்டு ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. வேதம் சொல்லுது விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் எடு. இனி எந்த காரணத்தை கூட நான் பின்மாற மாட்டேனுங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு எடுன்னு சொன்னா நான் லைட்டாக போயிட்டு வரேன். இன்னைக்கு எங்க அக்கா மகளுக்கு கல்யாணம், அதனால லைட்டா நான் தான் போய் நிற்கணும் அப்படின்னு இல்லைக்கோ, கர்த்தட்ட வந்துடான்ற வா பாடு அப்படியே போ. எதுக்கு உனக்கு வெள்ளியும் பொண்ணையும் தங்கம் வேணும்? நீ தானே வேண்டாம் சொல்லி போற. எங்கள் அக்கா தான் முக்கியம், எங்கள் அம்மா தான் முக்கியம். எங்கள் அம்மா அப்படி பண்ணுவா, இப்படி பண்ணுவா, எங்கள் மாமி எப்படி பண்ணுவா, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுவார், எங்கள் சித்தப்பா இப்படி பண்ணுவார். அவங்க சித்தப்பாட்டமே கேட்கணும், சித்தப்பா அந்த குதிரையை வாங்கி தர முடியுமா எனக்கு வாழ்க்கைக்கு நடத்துறதுக்கு? சாமியாட்ட போய் நாங்கள் புது சாமியாட்ட தான் எடுத்துகிட்டு வரணும், சாமியாட்ட போய் கேட்கணும். விசுவாசம் உள்ளவனா இங்கே ஞானஸ்தானம் எடுன்றார். அந்த இதான் இங்கே இருந்துச்சு. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், என்ன வந்தாலும் பின்வாங்க மாட்டான், பலமாக இருந்தான். 2 விஷயத்த சொல்கிறேன். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கலைங்கிறதுக்கு 2 விஷயத்த சொல்கிறேன். கடவுள் கொட்டுவாருங்க. கடவுளை மாதிரி கொட்டுறது யார்? கடவுளுடைய பொருள் எல்லாம் அவர் கொட்டுவார். உன்னை சகல சனங்களில் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படி சொல்லிட்டு முன்னாடி கட்டளை கொடுத்தா. எப்போ 3 வரி தான் இருக்குது. அந்த 3 வரியை பேசிக்கிட்டு உபமத்தில் 14 வசனத்துலையும் தாரேன் தாரேன் கையிட்டு செய்ய. உன் மா பேசுகிற தொட்டி, நம்ம வீட்டிலலாம் மாவு பேச வாங்க பாருங்க, ஆளுக்கு ஒரு வடை, ஆளுக்கு ஒரு துவாசை, மாவு காலி, மிச்சம் வராது. கையிட்டு செய் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். போறது ஒரு பிரோஜனம் இருக்காது. பாஸ்டர் என்னாச்சு என்னவோ தெரியலையே, நான் சொல்றேன், தெரிஞ்சு சொல்றேன், கோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நேரே போ, கர்த்தர் தருவார். அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. எந்த சூழ்நிலைக்காகவும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். எப்படி இருக்கு பாரு, ஆண்டவர் தந்தா நியமத்தார், இல்லைன்னா வேண்டாம். நான் கூட அப்படி இருந்திருக்கீங்க. பொண்ணு கட்டுற விஷயத்தில் கர்த்தர் நீ பொண்ணு தந்தா தாரு, இல்லாட்டி நான் இப்படித்தான் இருக்கணும்னா சரி இருந்துட்டு போகிறது. நாங்களாம் அப்படி வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஈஸி அல்ல. ஏதோ ஒரு ஆள் பணம் தராரு, அங்கேயே பொண்ணு எடுத்துக்கலாம். நம்ம ரோமன் கத்தில் பொண்ணு எடுத்துட்டு இந்தால வந்துடலாம். ஊழியக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பொண்ணு பக்கம்லாம் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். கடவுளை காசு கிடைச்சோ கிடைக்கிற பிரச்சனை இல்லை, கடவுளுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய பிள்ளையை கட்டணும். இதுக்கு கல்யாணம் முடியாமல் போ. நிறைய பேர் சொன்னாங்க பொண்ணெல்லாம் இல்லை தெரியுமா, பொண்ணெல்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயாச்சு, எங்கே உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும்? நான் சொல்லுவேன் கர்த்தர் பொண்ணை தருவார். அப்படிலாம் பயந்துருந்தா மோசே எகிப்தில் பொண்ணு கிடச்சிச்சு. அங்கே சொன்னாங்க நீ எகிப்தை விட்டு ஓடாதவனே பொண்ணு கிடைக்காது. அவன் சொன்னான் போயா, பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்காது, என்னைக்கு சாக போகிறேன், ஆனால் என் கையின் பிரயாசம்லாம் வாய்க்கணும்னா கர்த்தர், நான் கர்த்தருக்காக இருந்தால் கர்த்தர் எனக்காக ஒன்று பண்ணுவார். கடைசியில் ஓடி போன நல்ல ஒரு பொண்ணை தான் கொடுத்தாரு இல்லையா? அந்த வைராக்கியம், அவர் கர்த்தருக்கு பயந்து அவரை மட்டும்தான் நான் சார்ந்திருப்பேன். நான் அவரை நம்பியிருப்பேன்,
3 வார்த்தை சொல்லுது. கர்த்தரே நம்புவேன் 5ஆம் வசனம் சொல்லுது. அப்புறமா 6ஆம் வசனம் சொல்லுது அவரை விட்டு ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன். 6ஆம் வசனத்தில் மறுபடி சொல்லுது அவரே சார்ந்திருப்பேன். நான் சொல்றேன், சார்ந்திருக்கு 2 விஷயத்துல சார்ந்திருந்தான். உங்களுக்கு சொல்றேன், நான் எசேக்கியேல் 2 விஷயத்துல சார்ந்திருந்தான். ஆமென். சொல்லுங்களேன், உங்க பிள்ளைங்கள எப்படி வளர்க்குறீங்க? பெரியம்மா வீட்டில் திருவிழா, அவன் போட்டு நம்ம தானே இப்படி. நீ எப்போ இருதயத்தில் விளக்கு வச்சியோ, போட்டுன்னு இருதயத்தில் நீ பிள்ளைகளுக்காக அனுமதிச்சியோ, அப்பவுமே நீ அவுட்டு. அது ஒன்றும் இல்லைங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே வந்துச்சு பாரு, அப்பவுமே நீ போன. வைராக்கியம் என்ன, மற்ற காரியங்கள் ஓகே, உங்கள் பிள்ளைங்கள் படிக்குது படிக்கலை, ஒரு வேலைக்கு போகுது போகலை, அதிலெல்லாம் தலையிட மாட்டேன். ஆனால் தேவ காரியத்தில் வைராக்கியம் கண்டிப்பாக தேவை. பிடிச்சி இருத்தி வச்சுக்கணும். போகனா போகாத, அது பாவம். கர்த்தர் அதில் போகிறதுனால என் குடும்பம் நல்லா வராதுன்னு கர்த்தர் சொன்ன பின்னாடி அவ்வளோ துணிகரமாக நீ போனீங்கன்னா குடும்பம் நல்லா வராது. இவன் இருந்தான் பாருங்க. 2 விஷயத்தை சொல்கிறேன். அவன் நல்ல பணக்காரன் ஆகிட்டான், கட்டையில் நடந்தான் இருக்குது. 2 விஷயத்தை காட்டுறதுல நான் எப்படி நடந்தான்னு. அசிரிய ராஜா 1,85,000 பேர் கூட்டு வந்து நிற்கான் சண்டை போடுறது. உருவனை வாழ நிற்கிறான். அவனை பேச்செல்லாம் எல்லா லாங்குவேஜும் தெரியும். அங்கே வந்து கொஞ்சம் பேர் அரட்டுறான். ரப்சாகன் ஒருத்தன் சனகரி ராஜா, ரப்சாகோ தளபதி வந்து சொல்றான், இஸ்ரவேலரே கேளுங்கள், எருசலேமே கேளுங்கள், அசிரிய ராஜாவாகிய சனகரிப்புக்கு விரோதமாய் தேசத்தின் தேவர்கள் யாராவது அவர்களை தப்பிவித்தது உண்டா? அப்படி கேட்பார். உலகத்தில் எத்தனையோ தேவங்கள் இருக்குது, எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஒருவனாவது எங்க அசிரிய ராஜாவாகிய சனகரிப்புக்கு விரோதமா தப்பி போனது உண்டா? எவனும் தப்பி போன கிடையாது. நீ எத்துக்கான யூத ஊரை வச்சுக்கிட்டு ஒரு 2,000 கிலோமீட்டர் கூட இருக்காது ஊர், இதை வச்சுக்கிட்டு எங்க ராஜா கிட்ட எப்படி தப்பிக்க போற? நாங்க யுத்தத்துக்கு வந்து மட்டுமே 2 லட்சம் பேர் வந்திருக்கிறோம். ஊர்ல மொத்தமே 2,000 பேர் கிடையாதுன்றான். குதிரை படைக்கு எங்க ஊர்ல இருந்து 2,000 குதிரை அனுப்புறேன். அந்த 2,000 குதிரை படைக்கு நீ ஒரு 2,000 ஆளை ஏற்றி விட்டு பார்ப்போம். ஒண்ணுமே இல்லாம நீ எப்படா எங்களை ஜெயிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்தி எசேக்கியேல் ராஜாவுக்கு போகுது. எசேக்கியேல் ராஜா உடனே என்ன பண்ணுவாராம், உடனே நம்ம பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கு, நரித்தந்திரம். சொல்லுங்க எல்லாருக்கும், நரித்தந்திரம். பிரச்சனை வந்து எந்தாலே மாதிரி எந்தாலே ஓடிடுவோம் நம்ம. உடனே வேதம் சொல்லுது, உடனே அந்த பத்திரத்தை எடுத்துட்டு அப்படியே கொண்டு போய் எருசலேமுடைய தேவனுடைய ஆலயத்தில் போய் விழுந்தாட்டு, தேவன்கிட்ட போய் விழுந்தான். அவ்வளவு பெரிய பிரச்சனை, தேசத்துக்குள்ள விட்டா தேசத்தை நாசம் பண்ணிடுவாங்க. அசரி அவ்வளவு பெரிய படம், அவ்வளவு ஜன கூட்டம். பிரச்சனை வந்த பின்னாடி நேரே உள்ள போயிட்டான், ஆலயத்தில் போய் தேவன்கிட்ட போய் கெஞ்சுறான், ஆண்டவரே எனக்கு உண்மை விட்ட ஆளே கிடையாது, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை சார்ந்து இருக்கிறேன், உண்மை ஒரு காலம் எந்த விஷயத்துக்கு பிறந்ததுலேருந்து இந்நாள் வரைக்கும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவனுக்கு வேற வழியே தெரியாது. அவனுக்கு நம்மளோட படை கிடையாது, வேற 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 ஜனங்களை போய் கூப்பிட்ட கிடையாது. அவனே மாதிரி சொல்லிட்டான், நீ எகிப்தை கூப்பிடுறியா, எகிப்து ஒன்று விடாது, வேற தேசத்தை கூப்பிடுறியா, அது ஒன்று விடாது. எல்லாத்தையும் பேச்சிலேயே இவர்களை பயத்தை காட்டி விட்டான். இவன் எங்க எகிப்துக்கும் போகல, வேற பெலிஸ்தட்டையும் போகல, யார்கிட்டையும் போகல, நேர கர்த்தருடைய ஆலயத்தில் விழுந்த, ஆண்டவர் ஒன்று எனக்கு இதை விடுதலை தாரும், இல்லைன்னா என் ஜனங்களும் நாங்களும் இப்படியே செத்து போறோம், யாருடைய கையில நான் விழுந்து போக மாட்டேன், எவனவே கூப்பிட மாட்டேன், நான் என் உயிரை காப்பாத்துறதுக்கு, என் தேசத்தை காப்பாத்துறதுக்கு நீம வந்து காப்பாத்தினா போதும், வேற யாரும் கூப்பிடாண்டான். அதான் கர்த்தரே சார்ந்திருந்தா, கர்த்தரே நம்பி இருந்தான். நீம தந்தா தாருன்னு செத்து போறேன் நானு. எத்தனை பேருக்கு அந்த ஃபெய்த் இருக்குது? விட்டு கொடுக்க கூடாது. பிள்ளைகளும் சரி நம்மளும் சரி பாவத்துக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்றார். அவரையே சார்ந்து இருக்கணும். அப்படி இருந்தான். அதில் தான் தூதன் ஓடி போய் நைட்டோட போனா போட்டுன்னு மேலே அந்த தூதன் வந்து 1,80,000 பேட்டி வெட்டி போட்டான். காலையில் பார்த்தா எசேக்கியேல் சொல்றான், என்னாச்சு, தேசம் அமைதியாக இருக்குது. நீ நானே தேவன் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் இருக்குதே, அவன் கர்த்தரே தேவன் என்று அமர்ந்து அறிந்து கொண்டான், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். சோறு கிடைச்சா எல்லா மதங்களும் போகும், ஆனால் ஆவிக்குரியம் போகக்கூடாது. கஞ்சி ஊத்துனா, பாயசம் ஊத்துனா அதுதான் உலகத்துக்கு புனிதம். தெரியுமா உங்களுக்கு? பாயசம் வாங்கி குடிச்சா, நேச்ச பாயசம் வாங்கி குடிச்சா கிட்னி சரியா ஃபங்க்ஷன் ஆயிருமா, கிட்னி ஃபங்க்ஷன் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? கிட்னிக்கு இப்போ டாக்டர்லாம் வேண்டாம், கடவுளும் வேண்டாம், டாக்டர் வேண்டாம். அந்த பாயசம் 2 குடிகாரங்க கடந்து நல்லா கிண்டிக்கிட்டு ஊற்றி தருவாங்க, அந்த பாயசம் போதும் உங்களுக்கு. பாயசம், வடை பாயசத்தோட கறி சாப்பாடு புனிதம். எங்கள் ஊர்லாம் போக முடியாது. எந்த திருவிழா வந்து ரோட்டில் நேரம் இருந்து கட்டைக்கு அடிச்சுட்டு
இவ்வளோ பெரிய குத்து பண்ணி கொண்டு வருவாங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சோன்னா கோயிலில் போய் வாங்கிட்டு மொத்தமாக போகிறாங்க. அதுதான் புனிதம். ஒரு மேன்மையும் கிடையாது. அவனை கண்டுபிடிச்சிட்டான் கர்த்தரை. இன்னொரு இடத்துல அவனுடைய கருத்தை சொல்கிறேன். இன்னொரு இடத்துல எசேக்கியேலை பற்றி 2 இடத்துல பார்க்கலாம். திடீர்னு நோய் வந்துடுச்சு. இந்த பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து கொடுத்தான். அந்த நாட்டு பெலிஸ்தியர், அசிரியர், பாபிலோன் ராஜாவுக்கு கூப்பிட்டு எங்கள் வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் பாருன்னு திறந்து கொடுத்தான். அவன் பார்த்துட்டு மலர்ந்துட்டான். ஆத்தாடி எப்படா இது வந்துச்சு அப்படின்ட்டு. அவன் சொன்னான் கர்த்தர் தான் கொடுத்தாரு. உடனே கர்த்தருக்கு கோவம் வந்துடுச்சு. ஏசாயிட்ட சொல்கிறேன், நீ அவன்கிட்ட போய் சொல்லு, பெருமை இது. கர்த்தர் கொடுத்தாரு, அதை கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் கொடுத்தாரு. அதை கொண்டு அடுத்த வீட்டை கொண்டு பெருமை காட்டுற நீ பொய் பெருமை காட்டுறது ஒன்று தான், வந்து பெருமை காட்டுறதும் ஒன்று தான். புரியுது உங்களுக்கு? உங்களுக்கு தேவன் தரும்போது அக்கா வாரியா எங்கள் வீட்டில் திருநாள் வா, இந்த மாலை வந்து இப்போ தான் வாங்கணும். இந்த பெருமை இருந்தாலே ஆவிக்குரியவனுக்கு உலகத்தான கூப்பிட்டு பெருமை இருந்தாலே வண்டி கிழிஞ்சிடும். இவன் இப்படி தான் கூப்பிட்டான் எசேக்கியேல். ராஜாவே நீர் வாரும், பாபிலோன் ராஜாவே நீர் வாரும், எங்கள் தேவன் தந்திரிக்க நன்மைகளை போகிறோம் பார்த்தீங்கன்னா. இது வந்து சோக்கஸ், இதை வந்து லலிதா ஜுவல்லரி மாதிரி 8 வச்சிருக்கிறேன், அதெல்லாம் தொழுவோம். அந்த மாளிகை வந்து மாடுகளுக்கு, உங்கள் ஊரில் மாடெல்லாம் ரோட்டத்தில் விடியே நாங்கள் மாளிகையில் தான் விடுவோம். ஒவ்வொரு பில்டப். ஆண்டவர் சொன்னார் அந்த சாக்கடையை கூப்பிடு. அது வரைக்கும் தெம்பு பாராட்டினான். ஆண்டவர் தெம்பு பாராட்டுச்சு. எல்லா கற்பனையும் சரியாக நடக்கிறான். இப்போ கொஞ்சம் மேலே வந்தோடனே மெப்பு வந்துச்சு. எசேக்கியேல் சொன்னார் அவனை போய் கூப்பிடும் இல்லைன்னு. போறார், உள்ளேருந்து ஜெபம் பண்ணிருக்கிறான். சோறு பக்கமாக பார்த்து திரும்பி, அதில் அவன் ஃபேமஸ் பாருங்க, மரண நோய் வந்தாச்சு, சாக போகிறான். அப்பவும் கர்த்தரை நம்பி தான் இருக்கிறான். கர்த்தரே சார்ந்து இருக்கிறான். எங்கேயோ போயிருக்கலாம் இல்லையா? அங்கே அந்த அந்த நாட்களில் மருந்து கிடையாதா? இருந்துச்சு, மருந்து இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த ஜின்னு மலையில் இருக்கிற வியாபாரிகள் மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க. பேக்கி பார்க்குறவன் இருந்தான். 2 நாள் ஒரு ஆளுக்கு இங்கே சுகம் கிடைக்கலன்னா எல்லா ரோமன் கொத்தலிக்காரனும், எல்லா சிஎஸ்ஐக்காரனும், எல்லா மனுஷனும் பேக்கி போயிடுவான். 2 நாளைக்கு அந்த அந்த கருவிக்கு வேலை செய்யாமல் சுகம் கிடைக்காம எல்லாம் பேக்கிட்டான். எல்லாரும் உண்மையாமே இல்லையா? 2 நாளைக்கு சரியாக இருந்தால் க்யூர் ஆகும்போது எல்லாம் பேக்கி போயிடுவான். இங்கே எல்லாரும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கிறான். ஏதோ பிடிச்சி வச்சுட்டு போகிறது. எதுக்கு ஒன்னே பியாய் வந்து பிடிக்கும்? நீயே ஒரு பியாய் உன்னைக்கு அது பிடிக்க போகுது. சாதா கெட்டு போகிறது, சாதாவே சாக போகிற. உனக்கு எதுக்கு அது எக்ஸ்ட்ரா பிட்டையும் வந்து கூப்பிட்டு போகணும்? நீ அங்கே தானே போகிற, அப்புறம் எதுக்கு போகணும்? ஆடி அசைஞ்சு அங்கே தான் போகிற. அப்புறமா எதுக்கு தனியாக உங்களுக்கு பேய் வந்து பிடிக்க போகுது? நீயே ஒரு பேய் தான், அப்புறம் நீ வந்து பேய் பிடிக்குது. இங்கே ஒரு மனுஷன் இருந்தால் பார்த்தீங்களா? தேசம் அழியும் போதும் கர்த்தரை பிடிச்சு கொண்டான். தனக்கு நோய் வந்து சாவு வரும்போதும் ஓடி போய் தேவனுடைய ஆலயத்தில் விழுந்து, வீட்டுக்குள்ளே விழுந்து, கர்த்தாவே எனக்கு ஆலயத்துக்கு போக முடியல ஒரு வார்த்தை கேட்பான். எசேக்கியேல் வந்துடுவான். நான் எப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன் சொல்ல முடியுமா? எவ்வளோ விரும்பி வருங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற. நோயில் விழுந்து 15 நாள் ஆயிடுச்சு. அப்போ நோயில் விழுந்துட்டான். ஏசாயா வந்து சொல்கிறாரு, நீ கர்த்தரே நம்பிட்ட, ஆண்டவர் நீ போகக்கூடாதுன்றாரு. ஜெபத்தில் எதுன்னு சொன்னான், ஆண்டவரே நான் உபாசம் போட்டு கண்ணீர் அடிக்கிறேன்னு சொல்லல. கண்ணீர் விட்டான் இருக்குது. ஆனால் ஜெபத்தில் என்ன சொன்னாங்க? கண்ணீர் எல்லாருக்கும் வருங்க, அந்த கண்ணீரை பிடிக்கக்கூடாது. புரியுது? எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் கண்ணீர் வரும். எல்லாம் சொல்ல கண்ணீர் விட்டான், கண்ணீர் விட்டான், கண்ணீர். இங்கே கண்ணீர் முள்ளு குத்தினாலும் வரும், கல் குத்தினாலும் கண்ணீர் வரும். அவனுக்கு நோய் வந்து கண்ணீர் வந்துச்சு. அவன் என்ன சொன்னான் தானே முக்கியம், என்ன நடந்துச்சு. ஏன் கண்ணீர் முக்கியம் இல்லை, என்ன நடந்துச்சுன்னா அவன் சொன்னான், ஆண்டவரே இது வரைக்கும் உடைய கற்பனையில் ஒன்றாயெல்லாம் செய்யாமல் விட்டது கிடையாது, பாயிண்டை பிடிச்சிக்கிட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், ஏசியா பார்த்து இல்லை இங்கே வா. என்னன்னு? இவன் ரொம்ப மோசமாக இருக்கிறான். என்னன்னு? அவன் என் கட்டளையெல்லாம் நடந்துன்னு சொல்கிறான், பிரமாணத்தை பார்த்தா எல்லாம் செஞ்சுருக்கிறான், அதனால சுகத்தை கொடுங்க. அப்போ ஓகேன்றுவார். மறுபடியும் கேட்பேன், எசேக்கியேல் எனக்கு இன்னொரு சான்ஸ் தரணும், நான் பொழைப்பு 15 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறேன். ஆமாம், நான் எப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும்? ஆத்தாடி, இந்த இருதயம்லாம் வருதா பாருங்கண்ணா. பாருங்கள், 100 பேர் இருக்கிற சபையில் 15 பேர் கூட கிடையாது. எல்லாம் அவன் பாட்டுக்கு நேரம் கிடைக்கும்போது சுற்றிட்டு இருக்கிறது. சில பேருக்கு சில இது மழை வந்துச்சு, அதான் வரல, பைக் ரிப்பேர், ஆயில் ஓடையில், எல்லாத்துக்கும் நீ எவ்வளோ சார்பாக போகிறீங்க? மாமியாரில் கல்யாணம்னா நீ ஆட்டோ பிடிச்சி போகிற, இல்லைன்னா டாக்ஸி பிடிச்சி போகிற, இல்லைன்னா நம்ம டிரைவரை கூப்பிட்டு பெரிய வண்டி பிடிச்சே ஏறி போயிடுற. ஆனால் சபைக்கு வரும்போது பஸ்ஸு விட்டுட்டு போயிடுச்சு, பெட்ரோல் செலவு கம்மி,
அவன் கேட்டான், முதன்னு கேட்ட கேள்வி, ஆண்டவரே எனக்கு சுகம் ஆனால் நான் எப்போ தேவ ஆலயத்துக்கு நான் போவேன். அதுக்கு அவன் சொல்லுவான், இதெல்லாம் உனக்கு நடக்கும். இந்த பாகையை பற்றி சொல்லுவான், இதான் பாகை, இந்த படிக்கட்டுக்கு தான் பாகை. இதில் வந்து சூரியன் ஒளி அங்கேருந்து வீசும்போது இங்கே நீண்டு போகும்ல, இனி அங்கேருந்து வீசும்போது அங்கே பக்கமே போகும், மாறுதலாக காட்டும். அப்போ நீ புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உனக்கு ஜீவனை தருவார், நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகலாம். இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து எல்லா ராஜாக்களை பார்க்கலும் எல்லா மனுஷனை பார்க்கலும் மேன்மையானவனாக இருந்தான். அதான் சொல்லுது, மேன்மையா ஒவ்வொரு ஆவிக்குரியன் என்ன அழகு நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க பணக்காரனா ஆவிக்குரியவனா. பணக்காரனா இருக்கிறதுனால ஆவிக்குரியன் இல்லை, பரிசுத்தத்தினாலே பணத்தை சம்பாதிக்கிறவன் ஆவிக்குரியவன். பரிசுத்தமா இருந்து நீ பணத்தை சம்பாதிச்சேன்னா ஆவிக்குரியவன், பாவமா இருந்து பணத்தை சம்பாதிச்சவன் ஆவிக்குரியவன் கிடையாது. அதாவது அவன் பில்கேட் சோப்பர் பணக்காரர் இருக்கிறாரு, அவரு பணக்காரர் இருக்கிறாரு, அதெல்லாம் நீ பத்தி ஏன் பேசுற? நீ பரிசுத்தமா இரு, அதுக்கு பிரதிபலன் தேவன் உன்னை மேன்மைப்படுத்தும் சகல ராஜாக்களை பார்க்கணும். அப்ப நான் நல்லாகலை, இது வரைக்கும் நான் நல்லாகலை. என்னன்னா எல்லாம் டுபாக்கூர், நீ யார் நல்லவன் கிடையாது, நீ யார் நல்ல மனுஷங்க கிடையாது. அதில் நான் முக்கியமாக யார் திரும்ப நல்லவன் கிடையாது. நகையை கலத்தினா நம்பாத, நகையை கலத்தினா நம்பிராத, ஜெபம் பண்ணா கிடைக்குன்னு சொன்னா நம்பாத. அவ கிரியை இழப்பாரு, விளங்காது.